கிறிஸ்துவுக்குள் அன்பாளைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்போ ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த பாடத்துக்குள் நம்ம செல்வதற்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருக்கிற அனைத்து பரிசுனுடைய அன்பின் வாழ்த்துக்களும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு முன் அறிவிப்போடு இந்த பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் சொன்ன மாதிரி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை. த பவர் ஆஃப் ஆல்மைட்டி காட். த பவர் ஆஃப் ஆல்மைட்டி காட். ஸோ இப்போ நம்ம நல்லா தெரியும், நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆல்மைட்டி காடு. ஸோ அவருடைய வல்லமை பற்றி நம்ம என்ன பண்ணோம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிதாவாகிய தேவன் கொஞ்சம் அப்படியே நம்முடைய இமேஜினேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி நம்ம யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாம் ஞாபகம் வர வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல் எல்லாம் படைப்புகளை படைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அவர் எப்படி தான் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாருங்க? ஸோ வென் காட் வாஸ் ஆல் அலோன், அவர் தனியாக இருந்தார் இல்லைங்களா, எதுவுமே இல்லை, தனியாக இருக்கிறாரு. எப்போ ஆரம்பிச்சிச்சு அவர் லைஃப்? பிதாவாகிய தேவனுடைய லைஃப் எப்போ ஆரம்பிச்சிச்சு? அது முடியுமா? பிதாவாகிய தேவன் இருந்தார் இல்லைங்களா தனியாக, அவருக்கு ஆரம்பமே இல்லை, இன்ஃபினிட்டி. அது பாட்டுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கோம். நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முடிவில்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆல்ரெடி அவருக்கு என்னவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே இல்லை. இதை போய் ஒரு உலகத்தார்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அவனால் புரிஞ்சிக்க முடியுமா? இதை அவனால் தேவனுடைய அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? பார்த்தா முடியாது. ஒரு கடலில் என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்து நான் இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு சொல்லிட்டு இருந்தோம். என்ன சொல்லிடுவாங்க தெரியுங்களா? நீங்கள் எப்படியே பட்டவங்களா இருக்கீங்க, ஒரு மென்டலி நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா பைத்தியமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியல, சொன்னால் புரியாது அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலாக பிதாவாகிய தேவனுடைய தன்மை, அவருடைய ஆரம்பம் எப்படி இருக்காருன்னு தெரியல, எப்படி வந்துச்சு, ஆரம்பமே இல்லை. பட் அதனால தான் அவர் காட் அப்படின்னா அப்பேற்பட்ட தேவன்கிட்ட, அப்பேற்பட்ட தேவனுக்குள்ளற பிரதானமான 4 குணலட்சணம் இருந்துச்சு. என்னென்ன குணலட்சணம்? அந்த 4 குணலட்சணத்தில் வந்து 4 விதமான விதத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி எதை வெளிப்படுத்தியிருப்பார் பார்த்தீங்கன்னா, தேவன் காலையை என்ன பண்ணுறதுன்னா அடையாளப்படுத்த நீதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். அதே இடத்துல வல்லமை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கோம். அன்பு எதுக்கு ஒப்பிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய முகத்துக்கு. இந்த 4 குணலட்சணம் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 கேரக்டர், நீதி, ஞானம், வல்லமை, அன்பு, இந்த 4 கேரக்டர் அவருக்குள்ளார எப்படி உருவாயிருக்கும்? ஜஸ்டிஸ், விஸ்டம். அவருக்கு ஞானம் வந்திருக்கீங்களா? எப்படி அவருக்கு ஞானம் வந்திருக்கும்? அவருக்குள்ள பவர் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அந்த வல்லமை எங்கிருந்து வந்திருக்கும்? அந்த பவர் அவருக்குள்ள லவ் வந்திருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும்? கொஞ்சம் யோசனையே பண்ணாதான் பிரதர் பால் மாலி சொல்லுவார். ஒரு கட்டத்தில் நம்ம இதை ரொம்ப திங்க் பண்ணி பார்த்து, எந்த டைமில் எந்த பாயிண்டில் இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்குள்ளே அப்படியே வளர்ந்துச்சு உருவாச்சுன்றது யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. அதாவது பிரதர் சொல்லும்போது, பால்மலி பிரதர் சொல்லும்போது, இட்ஸ் மைண்ட் பாக்லிங் அப்படின்வார். இந்த மூளை தேவனுடைய அவரை பற்றியோடைய அவருடைய இந்த 4 குணலட்சணத்தை பற்றியும் புரிஞ்சுக்கணுன்னா அவர் எப்படி அவருக்குள்ளே இதெல்லாம் உருவாச்சுன்னு நம்ம யோசிச்சோம்னா நம்முடைய மண்டன் ஆகிடும், நம்முடைய மூளை தடுமாறிடுமா, ஸ்ட்ரக் ஆகிடுமா, ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுமா. அதுக்கு மேலே நம்ம யோசிக்கவே முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தேவன் தான் யார் வணங்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வணங்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு ஒவ்வொரு குணலட்சணம் இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்டிஸ், விஸ்டம், பவர், லவ், இது ஒவ்வொன்றுமே தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நிறைய விதத்தில் வெளிப்படும். உதாரணம் நீதி அப்படின்னு சொல்லிட்டா, அந்த நீதியை ஒரே மாதிரி இருக்குமா? நீதி தான், ஆனால் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்துவார். ஆனால் அது எல்லாமே எதுக்குள்ளதான் அடங்கும்? நீதி. உதாரணத்துக்கு இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தேவன் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இந்த மனுக்குலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்து காலை வெள்ளாட்டோட பலி சொன்னார். அதுவும் நீதி தான், ஆனால் அந்த காலப்பகுதியில் அந்த மெத்தட்.
அதுக்கப்புறம் எதை யூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே உலக ஜனனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து யாரை பலியை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பலியை கொடு. இதுவும் நீதி தான், பட் காலத்தில் வேற என்ன பண்ணும், வெளிப்படும். இதே நீதி உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு எப்படி செயல்படும், அங்கே வேற விதத்தில் செயல்படும். ஆனால் அதே நீதி தான். பட் அதே நேரத்தில் விஸ்டமாக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவர் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு காலப்பகுதியிலும் இந்த 4 குணலட்சணத்தை தான் பயன்படுத்துவார். ஆனால் இந்த 4 குணலட்சணமே வேற வேற விதத்தில் வேற வேற பரிணாமத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிப்பார், தேவன் வெளிப்படுத்துவார். அப்படி இந்த 4 குணலட்சணத்தை மையமாக வச்சு இது 4க்குள்ளதான் எல்லாமே அடங்கும். இந்த 4லேருந்து ஏதாச்சும் வெளியே போகுமா? தேவனுடைய என்டையர் இந்த யூனிவர்ஸில் என்டையர் பிளானில் இந்த 4 கேரக்டரை தவிர்த்து வேற எதனா உள்ள வருமா? வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எது இருந்தாலும் இந்த 4க்குள்ளே தான் வந்து அடங்கும். இதுதான் இது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுன்னுக்கிறாரு. பார்த்தீங்களா? இதுதான் ஒரு 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 அந்த காலை தீர்மானத்தில் ஒன்றத்தில் அழகாக இருக்கும். அண்ட சராசத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற தேவன் அவரை மீறி என்ன பண்ணாது, எதுவுமே நடக்காது. இப்பேற்பட்ட தேவனுடைய 4 குணலட்சணத்தில் ஒரு குணலட்சணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த குணலட்சணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பவர், வல்லமை அப்படின்ற ஒரு குணலட்சணத்தை நம்ம உள்ளே போய் நம்ம என்ன பண்ண போதுன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய குணலட்சணத்தினுடைய உள்ளே போய் பார்க்கும்போது அதனுடைய ஆழம், அதனுடைய டீப் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அது நீதியாக இருக்கட்டும், வல்லமையாக, ஞானமாக இருக்கட்டும், அது லவ்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கும்போது அதோட பிரம்மாண்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் தேவனுடைய வல்லமையும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம் அவருடைய தெய்வீக திட்டத்தில் பயன்படுத்துகிறாரு. அப்படின்னா இந்த தேவனுடைய வல்லமை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வல்லமை தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எப்படி செயல்படுது, எப்படி செயல்பட்டுச்சு, எப்படி செயல்பட போகுது, எப்படி செயல்பட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்குறோம். இந்த தேவனுடைய வல்லமை இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் எனர்ஜி. ரசல் 5th வால்யூமில் சொல்வார், என்ன சொல்ல, இது டிவைன் எனர்ஜி அப்படின்றார். இது ஒரு மிகப்பெரிய பவர். யாருக்குள்ள உருவாயிட்டு இருக்கிற பவர், யாருக்குள்ள உருவாயிட்டு இருக்கிற பவர், இது தேவன் அவருக்குள்ள உருவாயிட்டு இருக்கிற பவர். இந்த வல்லமை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வல்லமையை வச்சுதான் எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சுட்டு வர்றார் தேவன். எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு வர்றார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், தேவன்கிட்ட அந்த வல்லமை இருந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் தேவன் அந்த வல்லமையை யாருக்கு பயன்படுத்தினார், என்ன பண்ணார் தெரியுங்களா? யோசிச்சிருக்கிறார் தேவன் அவருடைய தெய்வீக குடும்பத்தை உருவாக்கணும்னு. ஸோ எல்லாம் பிளான் பண்ணுற ஒரு தாட் இருந்துட்டாலுமே ஃபஸ்ட்டு அவருடைய வல்லமையை யூஸ் பண்ணுறதுக்கு தேவன் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, யாரை படைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா படைக்கிறார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பார்ல, ஒரு லோகோஸ், ஆர்கேஞ்சல் மைக்கேல் படைச்சிருப்பார் இல்லையா? அப்போ எதை யூஸ் பண்ணியிருக்கணும், தேவன் பவர் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த பவர் யூஸ் பண்ணி படைக்கப்பட்ட லோகோஸை எந்த இடத்துலேருந்து எடுத்துருப்பார், அதுக்குடைய சோர்ஸை தேவன் மட்டும் தான் இருக்கிறாரு. இன்னும் யூனிவர்ஸ் இல்லை, இன்னும் எதுவுமே இல்லை, இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. ஆனால் லோகோஸை படைக்கும் போது எந்த இடத்துலேருந்து ஒரு மூலக்கூறுகள் எடுக்கணும் இல்லைங்களா, அது எந்த இடத்துல எடுத்துருக்கணும், அவர் ஒருத்தர் தான் சோர்ஸே. அவருக்குள்ள இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து உருவாக்கி இருக்கிறாரு. அவருக்குள்ளேருந்து அவர்கிட்ட இருந்து எடுத்து படைக்கப்பட்டதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ். அவரை படைக்கிறதுக்கு தேவன் யூஸ் பண்ணப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பவர், அவருடைய வல்லமை. அப்படின்னு இந்த வல்லமை என்ன பண்ண ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு லோகோஸை உருவாக்குது. ஆனால் என்னதான் லோகோஸை உருவாக்கினாலும், ஃபர்ஸ்ட் கிரியேஷன் இருந்தாலும், நம்முடைய லோகோஸ் மார்டல் லோகோஸ். புரியல சொல்றது? மார்டல் லோகோஸ்னா அழிவுக்குரிய ஒரு ஜீவி, புரியுதுங்களா? அந்த அழிவுக்குரிய ஒரு ஜீவியா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா படைக்கப்பட்டிருக்கிறார் லோகோஸ். இப்போ அடுத்தது அந்த லோகோஸ்க்கு அப்புறமா இந்த லோகோஸை வச்சு தான், இந்த ஆர்கேஞ்சல் மைக்கில் வச்சு தான் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா படைக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் படைக்கிறார்? பிதாவாக இதை டைரக்டாக எதனா படைச்சாரா? இல்லை, யார் மூலமாக தான் படைக்கிறார்? இயேசு கிறிஸ்து கொண்டு தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா படைக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து கொண்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தூதர்களை படைக்கிறாரு. ஸோ தூதர்களை படைக்கும் போது இந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோடி ஏஞ்சல்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஏதாவது கவுண்டிங் சொல்ல முடியுமா?
அவ்வளோ ஏஞ்சல்ஸும் உருவாக்கத்துக்கு தேவன் எதை பயன்படுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா வல்லமைய யார் மூலமா? த்ரூ கிரைஸ்ட் மூலமா அவர்கிட்ட அந்த பவர் யூஸ் பண்ணி கோடி ஏஞ்சல்ஸ் உருவாக்கி இருக்கிறார். அவ்வளோ கோடி ஏஞ்சல்ஸை எந்த இடத்துல இருந்து எடுத்து படைச்சாருன்னு என்ன இல்லை நமக்கு இல்லை. அதுக்கப்புறம் தேவனுடைய வல்லமை அடுத்து எங்க கொண்டு போறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவருடைய பவரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா அண்ட சராசரி இந்த யூனிவர்ஸை படைக்கிறாரு. அந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா யாரை வச்சு படைக்கிறாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை வச்சு படிக்கிறார். இப்போதான் எதுவே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாமே, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வருது. இப்போ நம்ம பூமியில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குற எல்லா பொருளுமே இந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்டது. கரெக்டாக இல்லைங்களா? இந்த பூமியிலேருந்து ஏதோ ஒரு இடத்துல தான் எடுத்துன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்னைக்கு இருக்கிற எல்லா படைப்புகளும் படைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பூமியே படைச்சிருக்கிறார் தேவன். இந்த பூமிக்கு ஒரு சூரிய குடும்பத்தை வச்சிருக்கார். இந்த சூரிய குடும்பத்தை ஒரு கேலக்சி வச்சிருக்கார். அந்த கேலக்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கேலக்சியில் ஒரு கூட்டத்தில் ஒன்று. இந்த மாதிரி எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருப்பார்? இவ்வளோ ஹீட்டான ஸ்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா? இவ்வளோ ஸ்டார்ஸை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம பூமி நம்முடைய இந்த சூரிய குடும்பத்தினுடைய அந்த பூமியினுடைய அந்த வெப்பமே யாரால் டாலரேட் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, எங்கேயோ அடிக்கிற அந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியல, சம்மர் சீசன் தாங்க முடியல. அதுவே ரொம்ப ஹீட்டு. இந்த மாதிரி பல மடங்கு பல லட்சங்கள் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூரிய குடும்பத்துக்கு ஒவ்வொரு கேலக்சிஸுக்கு இருக்குது, அந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்குது. இது எல்லாத்தையுமே தேவன் எங்க இருந்தா எடுத்து படைச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருந்தா நம்ம எடுத்து வெடிக்க வச்சிருக்கோம். அந்த பிக் பேங் தியரி சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் எல்லாம் சொல்லும்போது, ஸோ உண்மையிலே அது தேவன் அவருக்குள்ள இருந்து அது ஒரு சின்ன ஆட்டமை ஒரு அணு எடுத்து வெடிக்க வச்சதனுடைய விளைவு தான் இதெல்லாம். ஒரு சின்ன ஆட்டம் அவருக்குள்ள இருந்து. ஆட்டம்னா தெரியுங்களா? அது எவ்வளோ பெருசு இருக்கும்? எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு கடுகு சைஸ் இருக்குமா? அதை விட சரி ஒரு டஸ்ட் சைஸ் இருக்குமா? அதோட சின்னது. அது ரொம்ப குட்டி அந்த ஆட்டம். அதை வெடிக்க வச்சதனுடைய விளைவு தான் இவ்வளோ ஸ்டார்ஸ் கேலக்சிஸ். அது தேவன் கூட இருந்து வெடிக்க வச்சது. அப்படின்னு இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான விஷயத்தை தேவன் எப்படி செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பவர். இன்னைக்கு நம்ம பார்க்கறது எதுவுமே எதுக்குள்ளமே எல்லாத்துக்குள்ளே எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமே ஃபீல் பண்ணலாம். அது செடிகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியை படைக்கிறாரு. இந்த பூமிக்குள்ள மூலக்கூறுகள் எல்லாம் எடுத்து மனுஷனை படைக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா படைப்புகளிலும் தேவன் பயன்படுத்தியது ஒரே ஒரு விஷயம் எதுதான் மெயினா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பவர். பட் இந்த மாதிரி பவரை பயன்படுத்தி தான் கிரியேஷன்ஸ் எல்லாம் தேவன் பண்றாரு. ஸோ நமக்கு நல்லா தெரிந்த அந்த படைப்பின் வாரங்கள், இந்த படைப்பின் வாரங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே தேவனுடைய வல்லமை கொண்டு படைக்கப்பட்ட விஷயம். அதான் நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 33:6-9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னாரன்னா அந்த வல்லமை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மூலமான பண்ணு பார்த்தீங்கன்னா செயல்படும். அப்படி படைக்கப்பட்டது தான் இவ்வளோ பெரிய படைப்பு. இது எல்லாமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படின்னா இந்த படைப்புகளெல்லாம் சிருஷ்டித்தது யாரு? கேட்க கேள்வி புரியுதுங்களா? இப்போ இருக்கிற இந்த ஒரு ஆதாமேவால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி, இந்த ஒரு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், இவங்களெல்லாம் படைச்சது யாரு? இயேசு கிறிஸ்து படைச்சாரு. ஆனா வசனம் எப்படி போட்டிருக்கு? தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணாருங்க? படைச்சாரு. வானங்களை நம்ம நல்லா தெரியும் அப்படின்னா, ஆனா படைச்சதெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சு படைச்சாரு தேவன். ஆனா சொல்லும் போது யாரை தான் நம்ம சொல்றோம்? எப்படி இது புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த வீட்டை கட்டுறது யாரா இருப்பாங்க? மேஸ்திரி இருப்பாங்க. அது கூலி வேலை செய்யணும் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த வீடு கட்டி முடிச்சோடனே இந்த வீடு யாரும் கட்டந்து அப்படின்னு கேட்டால் ஒரு பில்டர் பேர் சொல்லுவாங்க. இந்த பில்டர் வீடுங்க, இது அந்த பில்டர் கட்டினாருங்க, இந்த பில்டர் கட்டினாருங்க. ஆக்சுவலாக அவரை கட்டினாரு இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா பல பேரை யூஸ் பண்ணி அந்த வீடை கட்டியிருக்கிறாரு. ஆனால் பேர் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடு யாருது?
இந்த பில்டர் கட்டின வீடு. அந்த மாதிரி தான் தேவன் நிறைய பேரை வச்சது. கிரைஸ்ட் மூலமா எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. ஆனா எல்லா மகிமையும் குளோரியும் யாருக்கு தான் போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தான் போய் சேருது. அப்படின்னா இப்போ நம்ம பார்த்ததில் லோகோஸ் உருவாக்குனதுல இருந்து மனுஷனை உருவாக்குனது வரைக்கும் எதெல்லாம் சூழ்நிலை என்ன பண்ணாரோ அதெல்லாமே எதை வச்சுதான் தேவன் பண்ணியிருக்கிறாரு? அவருடைய வல்லமை வச்சுதான் பண்ணியிருக்காரு. மனுஷனை படைச்சதுலேருந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து வந்துச்சு இல்லைங்களா? அது எல்லா சூழ்நிலையுமே தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் வந்தாங்களா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் வந்தவங்க ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நியாயாதிபதிகளாக இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், எல்லாரும் தேவனுடைய ஆவியை கொண்டு செயல்பட்டாங்களே இல்லையா? அவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சு இல்லை. இப்போ சிம்சோன் அந்த பில்லரெல்லாம் அடிச்சு நொறுக்குனா அவருக்குள்ள ஒரு வல்லம் இருந்துச்சு இல்லையா? அது யாருக்கு வந்த வல்லமை? யாருடைய பவர்? அது தேவனுடைய பவர். ஃபர்ஸ்ட் எப்படி பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் லோகோஸ் மூலமா கிரியேஷனை என்ன பண்ணான்னு பார்த்தா உருவாக்கத்து பயன்படுத்தினார் அந்த வல்லமையை. அதே வல்லமை தேவன் மனுஷனுக்குள்ள எப்படி செயல்படுறான்னு பார்த்தீங்கன்னா, அதான் கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி அவர் மேல் பலமா இறங்கினது அப்படின்னு வசனுக்கு பதிலா தேவன் மனுஷனை படைச்சதுக்கு அப்புறமா அவருடைய ஆவியை, அந்த வல்லமையை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் மூலமா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறார். அந்த மனுஷர்கள் அதை பெற்றுக்கொண்டாங்க. அந்த வல்லமையை அவங்க அசாதாரணமான விஷயத்தை என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. சிம்சோனா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், தேவனுடைய வல்லமையை வாங்கினாங்கன்னா அவங்க மற்ற எல்லாரை விட எப்படிப்பட்டவளா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசாதாரண ஒரு பலம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே, அதே மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆரோன், யோசுவா, கிதியோன், தாவீது, சாலமோன், அதே மாதிரி எலியா, எலிசா, எல்லாருமே அநேக தீர்க்கதரிசிகள் எல்லாருமே எந்த வல்லமையை வாங்கி தான் பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவி அந்த வல்லமையை வாங்கி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருக்காங்க. அப்படின்னா ஆசை கூடாரத்தில் அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி மேலே இருக்கும் பார்த்தீங்களா? உடன்படிக்கை பெட்டியும் அந்த கேருபீன்களும் இதை செய்யறதுக்குன்னு ஸ்பெஷலாக யாரை சூஸ் பண்ணியிருந்தார்? அவங்க பெசிலியல் அகோலியா பெரிய டேலண்டாக இருந்துட்டா கூட செஞ்சிட முடியுமா? தேவன் என்ன பண்ணாராமா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆவி கொடுத்தாராமா எதை செய்யறதுக்குன்னு. அதே தேவனுடைய வல்லமை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அந்த டேபர்னேக்கிளுக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டியும் அந்த ஒரு அதுக்குள்ள கேருபீன்களும் அதை செய்யறதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் செய்யறதுக்கான தாளந்து இருக்கணும் இல்லைங்களா? தாளந்து இருந்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா அது பத்தாது. அது எதுக்குமே யூஸ் ஆக போறதில்ல. ஆனா தேவனுடைய வல்லமை கிடைச்ச பின்னாடி, அந்த ஆவி கிடைச்ச பின்னாடி தான் அது ஸ்பெஷல் தாளந்தே யூஸ் பண்ணக்கூடிய விதத்துக்கு நான் படிச்சுன்னா கரெக்டாக வந்துச்சு. அப்படி இதை செய்யறதுக்கு என்ன வேணும்? இதை செய்யறதுக்கு ஏதோ தேவன் கொடுக்கணும். அவருடைய வல்லமை அந்த அந்த ஆவியை கொடுத்தாதான், அந்த பவரை கொடுத்தாதான் இவங்களால என்ன பண்ண முடியும்? செய்யவும் முடியும். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் எழுதுற ரைட்டிங்ஸ் எல்லாமே எதை கொண்டு தான் எழுதுனாங்க? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தீர்க்க தரிசன வசனங்களை எழுதும் போது எதை வாங்கி தான் எழுதியிருக்கிறாங்க? என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் எழுதின அந்த தீர்க்கதரிசன வசனங்கள் தேவனுடைய வல்லமையை வாங்கி தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனா எழுதுன அவங்களுக்கே புரியுறது இல்லை நம்ம என்ன எழுதணும். என்ன ஆச்சரியம் பாருங்க, தேவனுடைய வல்லமையை வாங்கி தான் எழுதினாங்க. எழுதின அந்த தீர்க்கதரிசிகளுக்கே தெரியாது நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னா. டேனியல் எழுதினாரா? புரிஞ்சிச்சா டேனியலுக்கு? ஆனா அது எழுதுறதுக்கு என்ன வேணும்? அவருக்கு தேவனுடைய வல்லமை வேணும். அந்த தேவனுடைய வல்லமை வாங்கினாதான் இவரெல்லாம் பண்ண முடியும், எழுத முடியும். எழுதிட்டு அவருக்கு என்ன பண்ணல, புரியல. அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. தேவனுடைய வல்லமை எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்குள்ள, அது எந்த விதத்தில் வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவின் மூலமா என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு காலப்பகுதியில் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா செயல்பட்டிருக்கு. இந்த வல்லமையை பற்றி சொல்லும் போது பிரதர் ரசல் 5th வால்யூமில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் வில் அப்படின்றாரு, டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றாரு, டிவைன் பவர், டிவைன் ஸ்பிரிட். தெய்வீக சித்தம் எது? இந்த வல்லமை தெய்வீக சித்தம் சொல்லலாம்,
தெய்வீக ஆதிக்கம் சொல்லலாம், இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லலாம், அதே மாதிரி தெய்வீக வல்லமைன்னு சொல்லலாம், தெய்வீக ஆவி சொல்லலாம். இது எல்லாமே 4 குணலட்சணத்தில் எந்த குணலட்சணத்து வரக்கூடிய விஷயம்? தேவனுடைய வல்லமைன்ற அந்த ஒரு குணலட்சணத்து வர வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த வல்லமை இருக்குது பார்த்தீங்களா, தேவன் யூஸ் பண்ணுறார் இல்லையா, அந்த லோகோஸ் கிரியேட் பண்ணது ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் கிரியேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணார், அதே வல்லமை வச்சு. அதே ஒரு மனுஷனுக்குள்ளே செயல்படுத்தும் போது சில விஷயத்தை தேவன் எழுத போது, சில தேவன் மனுஷன் மூலம் செயல்படும் போது அந்த வல்லமை வேற மாதிரி என்ன பண்ணார், பயன்படுத்தினார். இந்த வல்லமை தேவனுடைய 4 குணலட்சணத்தோட பியூட்டி தெரியுங்களா? இதில் எந்த ஒரு குணலட்சணம் செயல்பட்டாலுமே மற்ற 3 குணலட்சணத்து சப்போர்ட்டில் இருக்கும். இது தனியாக என்ன பண்ணாது. ஒவ்வொரு குணலட்சணமும் ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு அன்பு செயல்படுதுன்னா அந்த அன்பு எதோட இசைந்திருக்கும்? மற்ற 3ஓட இசைந்திருக்கும். தனியாக என்ன பண்ணாது, அது செயல்படாது. அதே மாதிரி ஞானம் இருக்குது, அந்த ஞானம் ஒன்று தனியாக செயல்படாது, அது மற்ற குணலட்சணத்தோடு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இசைந்து செயல்படும். அந்த மாதிரி இந்த தேவனுடைய வல்லமை செயல்படுத்தும் போது தேவன் இன்க்ளூடிங் எதுவும் சேர்த்து வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நீதி, அவருடைய அன்பு, அவருடைய ஞானமும் என்ன பண்ணும்போது அந்த வல்லமைக்குள்ள இருக்கும். உதாரணத்தை யோசிச்சு பாருங்க, லோகோஸை படைக்கும் போது வெறுமே வல்லமை மட்டும் இருந்தால் போதுமா? வல்லமையை மட்டும் பயன்படுத்த போதுமா? எதையும் வேணும், ஞானமும் வேணும். என்ன ஞானம்? இந்த லோகோஸை படைக்கிறோம் வல்லமை வச்சு, ஆனால் இந்த லோகோஸ் மாற்றலாக இருக்கணும், அழியக்கூடிய ஒரு லோகோஸாக இருக்கணும். இம்மார்டல் லோகோஸ் என்ன பண்ணக்கூடாது, இவர் இருக்கக்கூடாது. இது எல்லாமே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா யோசிச்சு அந்த ஞானம் செயல்படுது, அந்த அன்பு செயல்படுது, அந்த வல்லமை எல்லாமே மிங்கிளாக இருக்கும் ஒரு குணலட்சணத்தில். அப்படின்னா இந்த வல்லமை செயல்படக்கூடிய இடத்துல இந்த 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிங்கிளாக இருக்கும். அப்படின்னா தேவனுடைய 4 குணலட்சணங்கள் பிரதானமானது. இந்த நாள் வச்சு தான் தேவன் எல்லா விஷயம் செயல்படுத்துகிறார். ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை தேவனுடைய பிள்ளைகளோட இதை வெளிப்படுத்தும் போது நமக்கும் தேவனுக்கும் ஒரு லிங்கை ஏற்படுத்துறதே இந்த தேவனுடைய வல்லமை தான். சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? நமக்கும் தேவனுக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்துது இல்லையா, ஒரு கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் கொடுக்கறதே எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பவர். இந்த பவர் இல்லாமல் நமக்கும் தேவனுக்கு என்ன கிடைக்காது, லிங்கே கிடைக்காது. அதை வச்சு தான் நம்மளால் உணர முடியும், அதை வச்சு தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் தேவனை. அதை வச்சு தான் தேவனுடைய குணலட்சணங்களையும் அவருடைய திட்டத்தையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படின்னா இந்த தெய்வீக திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு யுகம்னு சொல்லிட்டா அது சுவிசேஷ யுகம் மட்டும்தான். ஏன் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் இந்த சுவிசேஷ யுகத்துக்கு முன்னாடி வரைக்கும் லோகோஸ் கிட்ட இருந்து சுவிசேஷ யுகம் முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் நம்மளால தேவனுடைய வல்லமை எப்படி எல்லாம் பண்ணியிருக்கின்றத ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஆனா சுவிசேஷ யுகத்துல தேவன் பயன்படுத்தக்கூடிய வல்லமையை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப 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 கஷ்டம். அதான் பிரதர் ரசூல் அழகாக சொல்கிறார், அதை வாசிக்கலாம் பாருங்க அந்த பாயிண்ட்டு. ஆதியாகமம் 1:2 தேவன் அவரது வல்லமையை கொண்டு நடப்பித்த காரியங்களை புரிந்து கொள்வது எளிது. ஸோ தேவன் அவருடைய வல்லமை வச்சு படைச்சிருக்கார் இல்லையா, இந்த பூமியை படைச்சிருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கேலக்ஸி அதெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியும், அதெல்லாம் ஈஸியாமா. ஆனால் சுவிசேஷ யுகத்தில் அவருடைய ஜனங்களை அவரோடு ஒப்புரவாக்குவதற்கு, இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனுடைய வல்லமை வச்சு அவருடைய ஜனங்கள் அவரோட ஒப்புரவாகிறாங்க. பாத்தீங்களா, இந்த ஒப்புரவாகுதல் மூலமா பரிசுத்த ஆவியை கொண்டு கிரியை நடப்பிப்பதை புரிந்து கொள்வது மிக கடினம். பரிசுத்த ஆவியின் மூலமா இந்த ஒப்புரவாகுதல பண்றாருல தேவன், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கடினம். ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பிரதர்? மற்ற எல்லாமே ஈஸியா புரிஞ்சிக்க முடியுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? ஆனால் சுவிசேஷ யுகத்தில் தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியின் மூலமாக செயல்படக்கூடிய இந்த செயல்பாடை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ டஃப்பு அப்படின்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த யுகத்துக்கு வந்திருக்கிறோம், எங்கே இருந்தோம் நம்ம? ஃபஸ்ட்டு ஒரு தேவன் தனியாக இருக்கிற அந்த இடத்துக்கு போனோம், மைண்ட் அவ்வளோவில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே படைப்புகளை பார்த்தோம்,
படைப்புகளை பார்த்தோன்னா மனுஷனுக்குள்ளே வந்தோம், மனுஷனுக்குள்ளே வந்து மனுஷனுக்குள்ளேருந்து பழைய ஏற்பாட்டு அந்த ஒரு முதலாம் ஆதாம் மனுஷன்லேருந்து அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ எந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்குறோம்? எந்த யுகத்துக்கு வந்து நின்றுருக்குறோம்? சுவிசேஷம். ஏன் இந்த சுவிசேஷம் இவ்வளோ ஸ்பெஷல்? ஏன் இவ்வளோ தேவன் முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இருக்கிறாரு? சாதாரண விஷயம். நீங்கள் நான் இந்த சுவிசேஷ யுகத்தில் பிறந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனுடைய பரிசுத்தாவி அந்த வல்லமை செயல்படுற விஷயத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க சாதாரணமான ஆட்களே இல்லை. அப்படின்னா எப்படி இதை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பம் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூத யுகத்தினுடைய முடிவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வருது தேவன் தூதன் மூலமாக. யார் அந்த அம்மா? யார் அந்த பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி. ஸோ மேரி இருக்கும்போது திடீர்னு ஒரு தூதன் வெளிப்படுறார், கேப்ரியல் வெளிப்பட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மரியாள் நீங்கள் ரொம்ப பாக்கியவதி, நீங்கள் பிளஸ்ஸட். நீங்கள் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். இந்த இடத்துல அந்த தேவதூதன் பார்த்தோன்னே மேரிக்கு பயம் வந்துடுச்சு. உடனே தேவதூதன் சொல்றாரு, பயப்படாதம்மா, என்ன பண்ண போறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க? கர்ப்பவதி ஆக போறீங்க, ஒரு குமாரனை பெற போறீங்க. அந்த குமாரன் என்னன்னு பேர் வை, இயேசுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்ன உடனே மேரி கேட்குறாங்க, நான் என்ன ஆகலை இன்னும், புருஷனே அறியேனே, எனக்கு புருஷன் எனக்கு மேரேஜ் என்ன பண்ணல இன்னும் அவருக்கு உங்களுக்கு ஆகலை. அப்படி இருக்கும்போது எப்படி நான் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல சொல்றாரு அந்த ஒரு கேப்ரியல் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அதான் இங்கிலீஷ்ல the power of the most high. அதான் உன்னதமானவருடைய பலம், பவர் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி நிழலிடும் போது நீ என்ன ஆவீங்க? என்ன ஆவீங்க? கர்ப்பம் ஆவீங்க. அப்படின்னா இந்த மரியாளுடைய வயிற்றுல கருவா உருவாக போறது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து இல்ல. யாரு? இதுக்கப்புறம் தான் ஒரு இயேசு கிறிஸ்துனே பேர் வர போகுது. அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல், லோகோஸ், ஆர்கேஞ்சல். அப்பேற்பட்ட ஒரு மைக்கேல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய வல்லமையில் இருக்கிறாரு. எங்க? எல்லா தூதர்களுக்கும் சீஃப். அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிற லோகோஸ், அப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற லோகோஸ், அப்பேற்பட்ட ஒரு வல்லமையில் இருக்கிற லோகோஸ், அவரை வச்சுதான் எல்லாம் படைப்புல தேவன் படைச்சார். அப்பேற்பட்ட ஒரு லோகோஸ இப்ப எந்த ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ணணும்? ஒரு மரியாளுடைய வயிற்றில் வைக்கிற ஒரு கருவா யாரை சேஞ்ச் பண்ணணும்? யாரை சேஞ்ச் பண்ணணும்? இந்த லோகோஸை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி மரியாளுடைய வயிற்றுக்குள்ள வைக்கணும். இப்படி வைக்கிறதுக்கு தேவன் எதை யூஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வல்லமை யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய மைக்கில் சின்னதாக்கி ஒரு 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 கரு மாதிரி சேஞ்ச் பண்ணி அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி யாருடைய வயிற்றுக்குள்ள வைக்கிறாரு? மரியாளுடைய வயிற்றுக்குள்ள வைக்கிறாரு. அப்படின்னா அங்கே யார் இருக்க மாட்டார்? இப்போ லோகோஸ் இருக்க மாட்டாரு. ஃபுல் சேஞ்ச் ஆயிடுச்சு. யாருடைய நேச்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட சீஃப் ஆர்க் ஏஞ்சல் லோகோஸ் அப்படியே என்ன பண்ண சேஞ்ச் பண்ணி எந்த சரீரத்துக்குள்ள வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணி சரீரத்துக்குள்ள யாரோட சரீரத்தில் வைக்கிறார்? மேரியினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு கருவா வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ், இதை தேவன் எப்படி பண்றாரு? எதை யூஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டிவைன் பவர். அப்பேற்பட்ட ஒரு லோகோஸ் ஒரு சின்ன பேபியாக வந்து நிற்கிறார் 10 மாதம் கழிச்சு. பர்ஃபெக்ட் ஹியூமன் பேபி. கேட்டா இல்லைங்களா? ஒரு பரிபூர்ணமான ஒரு குழந்தை எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துருப்பாங்களா? இந்த மாதிரி உலகத்தில் குழந்தைய பார்த்துருப்பாங்களா இதுக்கு முன்னாடி? ஆதாம் எந்த கண்டிஷனில் இருந்தார்? குழந்தையா இருந்தார் ஆதாம். அவருடைய மைண்டோ குழந்தையா இருந்துச்சு. அவர் எந்த ஸ்டேஜில் இருந்தார்? ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜில் தான் இருந்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கும்போது எந்த கண்டிஷன் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பேபி. எப்படி இருந்திருக்கும் பார்க்கும்போது?
மற்ற குழந்தைகளெல்லாம் அந்த ஒரு நேச்சர், அது அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாவத்தில் இருந்து பாவத்தில் கர்ப்பமான ஒரு பிறக்கிற குழந்தைய பார்க்கறதுக்கு எவ்வளோ பியூட்டியாக இருக்குது, எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பேபி அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும், உண்மையிலே அது மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதுதான் வசனம் சொல்லுது, இப்பேற்பட்ட ஒரு லோகோஸ் இவ்வளோ தூரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றில் கர்ப்பமாக உருவாக்கப்பட்டு அப்படின்னு ஆயிருக்காரு பார்த்தீங்கன்னா, 10 மாதம் கழிச்சு குழந்தைய பிறந்திருக்கிறாரு. இதை தான் யோவான் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை, லோகோஸ் அப்படின்ற வார்த்தை என்னவா மாறி இருக்குது, மாம்சமா மாறி இருக்குது. அதான் அழகா பிரதர் ரசூல் சொல்றார், மேட் ஃப்ளஷ், ஹி பிகேம் ஹியூமன். என்னவா மாறி இருக்கிறாரு, ஒரு ஹியூமனா மாறி இருக்கிறாரு. அது அப்படியே வாசிங் சிஸ்டர். The Logos was made Jesus. The work of Jesus in the flesh, however, is not the completion of the divine plan, but merely the beginning of it. The Logos was made Jesus. யாரா மாறி இருக்கிறாரு, லோகோஸ் ஜீசஸா வந்திருக்கிறாரு. The work of Jesus in the flesh, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில மாம்சத்தில் வந்திருக்காரு இல்லையா, இது என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணல. இது என்னதான், அவர் மாம்சத்தில் குழந்தையா கருவா உருவாய் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பிகினிங், அது ஆரம்பம் தான். அது என்ன இல்லை, தேவனுடைய திட்டத்தில் இல்லை, முடிவு இல்லை. அதான் அடுத்து சொல்றாரு பாருங்க, ரீபரன்ஸ் 3946ல. This meant the complete laying aside of the spirit nature before enjoyed. அவர் முன்னாடி என்ஜாய் பண்ணிதார் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பிரிட் நேச்சர், ஆவிக்குரிய ஒரு தன்மையை என்ஜாய் பண்ணிதார் பார்த்தீங்களா. லோகோஸ் எவ்வளோ வருஷம் இருந்திருக்கும் அந்த 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 தன்மை, எவ்வளோ வருஷம் யோசிக்க முடியுமா, யோசிக்க முடியாது அவருடைய வல்லமையை. அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணியிருந்த அந்த லோகோஸ்னுடைய அந்த நேச்சரை, a change or transmutation to another nature, the human. A change or transmutation. Transmutationனா உதாரணத்துக்கு இந்த கொரோனா டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அது உரு மாறிடும். அப்படியே அந்த உரு மாறுறது தான் நம்ம அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய நேச்சர்லேருந்து சேஞ்ச் ஆயிருக்கு, உரு மாறி இருக்கிறாரு. எந்த தன்மைக்கு, அதான் சொல்ல, டு அனதர் நேச்சர், த ஹியூமன். நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்படி வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூதர்களுக்கெல்லாம் மாம்ச சரீரம் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கா இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்தார் நம்முடைய ஆண்டவர். அப்படியே ஒரு மாம்சத்தில் வந்து பூமியில் வந்துட்டு பேசிட்டு போனாங்களே தூதர்கள் பழைய ஏற்பாட்டில், மேரேஜ் கூட பண்ணிக்கினாங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு. அந்த மாதிரி இயேசு அப்படி சேஞ்ச் ஆனாரா, வந்துட்டு சொல்லிட்டு திருப்பி போகிற மாதிரி இல்லை, எந்த நேச்சரே விட்டுட்டாரு, அந்த அந்த பழைய நேச்சரே விட்டுட்டு ஒரு புதிய நேச்சருக்குள்ள நம்ம வந்திருக்கிறாரு. இது இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு இல்லைங்களா, இதை நம்ம சிம்பிளாக யோசிச்சிடுவோம். ஆனால் இந்த ப்ராசஸ் பண்ணுறது தேவன் பயங்கரமான வல்லமையை நம்ம பயன்படுத்தியிருக்கிறார். வல்லமை யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருக்க முடியும். அப்படின்னா இதை முடிச்சுட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சரில் இருக்கிற பரிபூர்ண மனுஷனாக இருக்கிறாரு. 30 வயசு வரைக்கும், 30 வயசு வரைக்கும் பரிபூர்ண மனுஷனாக இருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஞானஸ்நானம் எடுக்கும்போது இப்படி மேரியினுடைய வயிற்றில் கருவாக உருவான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வயசு ஆகும்போது அவருக்குள்ள ஒரு கரு உருவாகணும். அந்த கரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன். அப்படியே இந்த புது சிருஷ்டின்ற கரு பரிபூர்ண மனுஷ தன்மையில் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிந்தையில ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருப்பார்ல தேவன். முதல் நியூ கிரியேஷன், ஃபர்ஸ்ட் நியூ கிரியேஷன் உருவாக்குறதுக்கு தேவன் எதை யூஸ் பண்ணியிருக்கிறார், பவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் நியூ கிரியேஷன் அந்த அந்த மைண்டை வைக்கிறதுக்கு தேவன் மிகப்பெரிய வல்லமை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காரு. அந்த வல்லமை ஏன் இந்த சுவிசேஷம் ரொம்ப ஸ்பெஷல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தடுத்து அதனுடைய வல்லமையினுடைய அந்த வீரியம் எந்த அளவுக்கு தேவன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லோகோஸாக இருந்த அவரை மாம்ச நேச்சருக்குள்ள உருவாக்கத்துக்கு தேவன் யூஸ் பண்ண பவர், அதே நேரத்தில் அந்த ஒரு ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உருவாக்கத்துக்கு தேவன் நம்ம பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியை கொடுத்தாரு. நம்ம பார்க்குறோம் அவர் பேப்டிசம் எடுத்து எழுந்திரிச்சு வந்தோன்னே என்ன வந்துச்சு, அவருக்கு அந்த ஸ்பிரிட்டை வந்துச்சு. அப்படின்னா அந்த டைமில் அவருக்குள்ள என்ன உருவாயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதலாம் பண்ணியிருக்குது, உருவாயிருக்குது. ஆனால் அது வளர்ந்துச்சா, வரல. இப்போ இந்த ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிறு கரு இப்போ என்ன ஆகணும், வளரணும். வளர்ந்து என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா முடிக்கணும். 3.5 வருஷம் வளர்ந்துச்சு.
அது வளர்கிறதுக்கு என்ன தேவை? எந்த பவர் தேவை? இந்த பவரில் உருவாக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி வளர்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை தேவை, அந்த பரிசுத்த ஆவி தேவை. இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் வாங்கி என்ன பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டு பூமிக்குள்ளற 3 நாள் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி மூணாவது நாள் வரும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, தேவன் செத்து போயிட்டு இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 3rd டே உயிர்த்தி எழுப்புறாரு. கரெக்டாக இல்லைங்களா? உயிர்த்தி எழுப்புறாரு. உயிர்த்தி எழுப்பும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த தன்மையில் எழுஞ்சிக்கிறார்? சாகாமைக்குரிய ஒரு ஜீவியை எழுஞ்சிக்கிறாரு. மார்டல் பாடி இல்ல, இம்மார்டல் நேச்சர். தேவன் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சுபாவம் சாகாமை தன்மையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்திரிச்சுக்கிறாரு. இப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சாகாமை தன்மைக்கு உயிர்த்து எழுப்பினால தேவன். அப்படி உயிர்த்து எழுப்பும் போது தேவன் எதை யூஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமை யூஸ் பண்றாரு. அவருடைய வல்லமையை பயன்படுத்தி தான் செத்து போயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உயிரோடு உயிர்த்து எழுப்பும்போது இம்மார்டல் பாடியில் உயிர்த்து எழுப்புகிறார். என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இதுக்கப்புறம் அழிக்க முடியுமா? என்ன நேச்சர்? அவர் டிவைன் நேச்சர். யாரோட நேச்சர்? தேவன் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சுபாவம், அந்த ஒரு டிவைன் நேச்சர், சாகாமை தன்மை இப்போ யார் வந்துட்டாரு? உயிர்த்து எழும்போது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் லோகோஸ் படைக்கப்பட்டதிலிருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டி உருவாக்குற வரைக்கும் தேவன் பயன்படுத்தின வல்லமையை விட இந்த பாயிண்ட்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இம்மார்டல் நேச்சர் உருவாக்குறதுக்கு, அந்த பிறக்க வைக்கிறதுக்கு, அந்த தன்மை கொண்டு வரதுக்கு தேவன் அதிகப்படியான வல்லமையை பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் படைக்கப்பட்ட படைப்பு எல்லாமே மார்டல், அழிஞ்சு போற ஜீவிகள், அழிஞ்சு போற கிரியேஷன்ஸ். அதை படைக்கிறதுக்கு இவ்வளோ வல்லமை தேவையில்லை. ஆனா ஒரு மார்டல் பாடியில் இருக்கிற ஒருத்தர் இம்மார்டல் நேச்சருக்கு போனோம்னா அந்த நேச்சரை கொடுக்கறதுக்கு, அந்த நேச்சருக்கு அவங்களை உயிர்த்து எழுப்புறதுக்கு தேவன் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின வல்லமையை விட இந்த இடத்துல தேவன் அதிகப்படியான அவருடைய வல்லமை யூஸ் பண்ணி அதன் மூலம் தான் இம்மார்டல் நேச்சரை மாற்றிருக்கிறார். இதனால தான் இந்த சுவிசேஷ யுகம் ரொம்ப 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 ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18-19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அப்படின்னா செத்து போயிருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுப்பும் போது எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது, யார் இடத்துல? நம்முடைய ஆண்டவராக இயேசு உயிர்த்து எழுப்பும் போது நடந்துச்சு பாத்தீங்களா? அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. அப்படின்னா அந்த டைம்ல தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர், எக்ஸீடிங்லி பவர்ஃபுல்லான ஒரு வல்லமையை இறக்கி இருக்கிறாரு. யாரை இம்மார்டல் நேச்சர் கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இம்மார்டல் ஜீவியா, சாகாமை ஜீவியா கொண்டு வரத்துக்கு அவருடைய எக்ஸ்ட்ராடினரி பவரை என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு பவர், இந்த மாதிரி வல்லமையை இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணதில்லை, பயன்படுது. ஏன்னா அதெல்லாம் படைக்கிறதுக்கு இவ்வளோ பவர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நம்ம கூட இருக்கும் பார்த்தீங்களா, சில விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு, சில பொருளை தூக்குறதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளோ பலம் கொடுத்தா போதும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு இந்த புக் இருக்குன்னு வச்சுக்கிறது, தூக்கத்துக்கு கொஞ்சம் பலம் தான் போதும். இது இருந்தால் இதை தூக்கிடலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட் இருக்குன்னா அதை தூக்கணும் என்ன வேணும், நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வேணும். அப்படின்னா அங்கே படைப்புகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவியை ஃபஸ்ட்டு இம்மார்டல் ஒரு ஜீவியை படைக்கிறதுக்கு தேவன் யூஸ் பண்ணுறார். அவருடைய எக்ஸ்ட்ராடினரி பவரை அதிகமாக யூஸ் பண்ணி அந்த இம்மார்டல் நேச்சர் கொடுக்குறார். ஆனால் அடுத்து சொல்லக்கூடிய வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வல்லமை
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் மட்டும் தேவன் பயன்படுத்த போறதில்ல. இது யாருக்குள்ளவே இந்த வல்லமை பயன்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இம்மார்டல் ஜீவிகளா மாறப்பார் 1,44,000 பேரும் உயிர்த்தெழுப்பும் போது தேவன் எக்ஸ்ட்ரீமான அவருடைய வல்லமையை பயன்படுத்தி தான் தூக்க போறார். ஆனால் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண மனுஷ தன்மையிலிருந்து இம்மார்டல் ஜீவன் வாங்கினார். ஆனால் நீங்களும் நானும் இம்பர்ஃபெக்ஷன் கண்டிஷன், அபூர்ண தன்மையில் இருக்கிற நம்மளை நமக்குள்ள ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு இம்மார்டல் ஜீவை வெளியே எடுக்கணும்னா தேவன் என்ன யூஸ் பண்ணணும்? அதிகப்படியான வல்லமையை அவர் யூஸ் பண்ணணும். இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. மறுபடியும் வசனம் வாசிக்கலாம், 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது. இதே ஒரு வல்லமையை, இதே மாதிரி விதத்தில் வல்லமையை யாருக்கிட்ட தேவன் பயன்படுத்த போறாரா? யார்கிட்ட பயன்படுத்த போறார்? அதான் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மண்கண்ணில் கொடுக்க வேண்டும் என்ன பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வல்லமை வேற யாருக்குமே தேவன் என்ன பண்ண போறதுன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்த போறதில்ல. இப்பேற்பட்ட வல்லமையை பயன்படுத்தி தேவன் எடுக்க போறதா 1,44,000 பேர். இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வந்திருக்கிறோம். இதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதான் மேலே சொல்லும்போது, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். இது சாதாரண பிளஸிங்க. இது என்ன பிளஸிங்? மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் யூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வல்லமை. அந்த வல்லமை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் உயிர் தெழும்போது தேவன் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் 1,44,000 பேரை உயிர் தெழும்போது பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் பயன்படுத்துவார் அந்த வல்லமையை. அவ்வளோ வல்லமையை அதுக்கப்புறம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குதா? 1,44,001 இவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ வல்லமை தேவன் யூஸ் பண்ணணும் அந்த இம்மார்டல் ஜீவிகளை வரத்துக்கு. இந்த ஒரு உயிர் தெழுதல்ல இந்த வல்லமையை கொடுத்து நம்மளை உயிர் தெழுப்புறதுக்காக தான் தேவன் இப்போ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணிகிட்ருக்கிறார். இதை தான் ஃபஸ்ட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த பின்னாடி இந்த பரிசுத்த ஆவிங்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிட்டு பின்னாடி பெந்தேகோஸ்தே நாளில் அவங்களுக்குள்ளே வந்து இறங்கிச்சு. இறங்கின அந்த வல்லமைக்குனால என்ன ஆயிருக்கிறாங்க? இப்போது அந்த வல்லமை உள்ளே இறங்கிச்சு. இறங்கினவங்க இப்போ என்ன ஆயிருக்கிறாங்க? நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு லைஃப்ல நடந்துச்சோ அதே ப்ராசஸ் யாருக்குள்ள நடந்திருக்குது? நமக்குள்ள நடந்திருக்கு. அப்படின்னு நமக்குள்ள இந்த புது சிந்தை உருவாகிறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய வல்லமையை பயன்படுத்தியிருக்காரு. அதான் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இல்லாமல் நீங்களும் நானும், அந்த பவர் இல்லாமல் நீங்களும் நானும் ஆவியில் என்ன பண்ண முடியாது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படணும்னா அந்த பரிசுத்த ஆவி வரணும். அந்த வல்லமை செயல்பட்டாதான் நம்ம மத்தியில் இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறதில் நம்ம மத்தியில் என்ன பண்ணணும் நடக்கும். அப்படி ஜெனிப்பிக்கல் நடக்கும்போது அந்த புது சிருஷ்டியாக நம்ம மாறணும். அந்த புது சிருஷ்டியாக மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். இந்த வல்லமையின் மூலமாக தான் நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்கிற கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இதுக்கு இன்னொரு பேர் புத்திர சுவிகாரத்தி. இந்த வல்லமையின் மூலமாக நம்மளை அப்பா பிதாவேன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இந்த வல்லமை நமக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துது. அதான் பிரதர் ரசூல் சொல்லும் போது அழகாக சொல்கிறாரு, வாசிங்க. இந்த வல்லமை ஒரு ஜீவன் தரும் வல்லமையாகவோ, சரீர பலத்தை காட்டக்கூடிய வல்லமையாகவோ, அல்லது சிந்தனைக்குரிய மனோபலமாகவோ, ஆவியின் தூண்டுதலால் உருவாகும் சீரிய சிந்தனையாலும் சொல்லாலும் சிருஷ்டிக்கப்படுகிற உயிர் அளிக்கும் வல்லமையாகவோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த வல்லமையை போன்றோ, அவருடைய திருச்சபையார் முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்ப்பிக்கும் வல்லமையை போன்றோ இருக்கலாம். இந்த வல்லமை தான் இவ்வளோ விஷயத்துல பண்றது. ஒரே வல்லமை தேவனுக்கு வர வல்லமை தான். பட் ஒவ்வொரு காலப்பகுதி ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லோகோஸ்லேருந்து படைக்கப்பட்டதுலேருந்து, அதுக்கப்புறம் பூமியில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான் மத்தியில் செயல்பட்டது, அது சுவிசேஷ யுக காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியில் செயல்படக்கூடிய விதம், இந்த வல்லமை அது பிரம்மாண்டமான விஷயம் நம்ம மத்தியில் செஞ்சுட்டு இருக்குது. இப்பேற்பட்ட வல்லமையினுடைய செயல்பாடை
இப்பேற்பட்ட வல்லமை கிரியை செய்து இல்லைங்களா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது எப்படி செயல்படுது, எதன் மூலம் தேவன் செயல்படுத்துகிறாரு, அவருடைய வல்லமை எப்பேற்பட்ட பவர் இந்த சுவிசேஷ காலப்பகுதியில் செயல்படுதுன்ற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் யார் வந்து சொன்னது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு. யாராலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அந்த வல்லமை எப்படியெல்லாம் செயல்படும் தெரியுமா? நீங்கள் மறுபடியும் பிறக்கணும், பிறக்கும்போது தான் நீங்கள் என்ன ஆக முடியும், இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தில் பெற்று இதெல்லாம் சொல்ல சொல்ல அந்த அந்த யார் அவர் முன்னாடி உட்காந்துதாருங்க, அவர் பேர் நிக்கோதேமு, என்ன பண்ண முடியல, அவரால் புரிஞ்சிக்க முடியல. எப்படி இருக்கு நம்முடைய ஆண்டவருக்கு சொல்கிறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஐயோ என்ன பண்ண மாட்டேன்றாங்களே, புரிஞ்சிக்க மாட்டேறாங்களே. அதே மாதிரி சீஷர்கிட்ட சொல்கிறாரு, சொன்னா இவர் ஒரு ஸ்பிரிட்டில் அந்த வல்லமையின் மூலமாக அவர் பேசுகிறாரு. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்படின்னு இது எல்லாத்தையும் டீப்பாக புரிய வைக்கிறதுக்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய தேவனுடைய வல்லமையின் மூலமாக அவர் எப்படி மாறினார், எப்படி வந்தார், அவருக்கே கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும் ஆரம்பத்தில். அவர் நம்ம லோகோஸாக இருந்தோம், இப்போ நம்ம வந்து இந்த ஒரு மாம்ச சரீரத்தில் நம்ம இந்த சேஞ்ச் ஆயிருக்கிறோன்றத ஒரு கட்டத்தில் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இல்லையா, அவருக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்படி புரிஞ்ச அந்த டைம் பீங்களா எப்படி இருந்திருக்கான், எப்படி தேவன் பண்ணிச்சா, என்ன மாதிரி வல்லமை. அதே மாதிரி அவருக்குள்ள அந்த ஸ்பிரிட் பிகாட்டில் ஆகிட்டு அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே தேவனுடைய வல்லமையினால் செயல்பட அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா அவர் ஊழியத்தில். ஆனால் அவ்வளோ விஷயம் சொல்லும் போது அவங்க யாரால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சத்தியமாக சொல்லிட்டே வந்தார். அந்த வல்லமை எப்படி செயல்படுது, அந்த வல்லமையினால எப்படி எழுதப்பட்டுச்சு தேவனுடைய வார்த்தைகள், அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வல்லமை எப்படி நமக்குள்ள செயல்படுது அப்படின்னா, இப்போ சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லக்கூடிய வார்த்தையில் எது மிங்கிலாய் வந்துட்டு இருக்குது. நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு பார்த்தீங்களா, ஒவ்வொரு வார்த்தையும் சுவிசேஷம், அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுவிசேஷத்துக்குள்ள எது ஊடுருவி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை அவர் என்ன பண்ண அப்படியே டிராவல் பண்ண வைக்கிறார். எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையின் மூலமா. அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது உண்மையில் நம்ம யோசிக்கிறோம், the power of the word of God, தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கு, வல்லமை இருக்குது. பழைய ஏற்பாட்டில் எழுதினவங்களும் எதை வாங்கி தான் எழுதினாங்க, வல்லமை வாங்கி எழுதினாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன சத்தியத்திலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை இருக்குது. இது எல்லாமே நம்ம படிக்கும்போது ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதல் நம்ம கூட தேவனுடைய வல்லமையின் மூலமாக தேவன் பயன்படுத்துறாரு. அந்த ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிசு தேவனுடைய சத்தியத்தை படிக்கிறதுனால, சத்தியத்தை புரிஞ்சிக்கிறதுனால, வார்த்தைகளை கேட்கறதுனால நமக்குள்ள எது கிரியை செய்ய ஆரம்பிக்குது, இந்த வல்லமை என்ன பண்ண ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியை செய்ய ஆரம்பிக்குது. இது இல்லாமல், இந்த பரிசுத்த ஆவின்ற வல்லமை இல்லாமல் உங்களாலையும் ஏனாலையும் தேவனுடைய வசனங்களை என்ன பண்ணவே முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படின்னா இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த பாயிண்ட் கூட நமக்கு என்ன ஆகணும், புரியணும். ஆனால் ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் தேவனுடைய வல்லமை செயல்படுதுன்னு எழுதினார் பாருங்க செவன்த் ஏஞ்சல். அவருக்கு தேவன் எவ்வளோ கொடுத்துருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன வேணும், ஆவி வேணும். அப்படியே பைபிளில் இருக்கிற சத்தியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும், சத்தியத்தில் இருக்கிற அந்த ஆழமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு தேவனுடைய ஆவி இல்லைன்னா என்ன ஆகாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்படின்னா அதான் சொல்லும்போது அழகாக சொல்கிறாரு, வாசிங்க அந்த பாயிண்ட்டை. சத்திய ஆவியின் பணி என்னவென்றால், சத்திய அறிவினாலே நிறைந்து பூரணப்பட்டு சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்படுதலாகும். தேவன் தம்முடைய சத்தியத்தின்படியும் நீதியின்படியும் தமது ஒழுங்கை நிலைநாட்டுகிறார். எனவே தேவனுடைய வார்த்தையும் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான திட்டத்தை வெளிப்படுத்துதலுமே சத்தியம் எனப்படும். உமது வசனமே சத்தியம். இது போலவே தேவ திட்டத்தையும் அவருடைய நீதியையும் சத்தியத்தையும் உணர்ந்து கொண்டவர்கள் சத்திய ஆவியால் நடத்தப்படுகிறவர்களாகவும் சத்திய ஆவியின் அருங்குணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். எனவே அவர்கள் சத்தியத்தின்படி பிறந்த புதிதாய் ஜீவன் பெற்றவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். அப்படின்னா இந்த சத்திய வசனத்தின் மூலமா தேவன் என்ன பண்றாரு பார்த்து நமக்குள்ளார அவருடைய வல்லமை பயன்படுத்தி ஒரு புதிய ஜீவிகளை என்ன பண்றாரு, உருவாக்குறார். இது எந்த பாயிண்ட்ல நமக்கு நடக்குது, எப்போ நம்ம சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு முழுமையாக அர்ப்பணிக்கிறோமோ, அந்த பாயிண்டில் நமக்கு என்ன கிடைக்க ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நமக்குள்ள நடக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன் பார்த்தா நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் பார்த்தீங்களா, சத்தியத்தை கேட்ட உடனே அந்த புரிஞ்சிக்கிறதுக்கு ஆவி தேவை, புரிஞ்சுக்க நம்ம தேவன்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்கு ஆவி தேவை. அர்ப்பணித்த ஒருத்தர் அந்த பாயிண்டில் தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டிகளை நம்மளை மாற்றுறாரு. அப்படி மாற்றும் போது அந்த ஃபுல்லி கான்ஃபிகர் நம்ம மாறும்போது அந்த பாயிண்டில் சீல் பண்ணுறாரா, நம்மளை
சீல் பண்றாரு. எதை சீல் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, the seal of the spirit, நம்முடைய ஆவியை முத்திரிக்கிறார். வசனம் வாசிங்க, எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது கேட்டு விசுவாசிகள் ஆகும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் என்ன பண்றீங்க? சீல் பண்ணப்படுறீங்க. அப்படின்னா யார் ஒருத்தர் தங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறாங்களோ, அர்ப்பணிச்சவங்க அந்த பாயிண்ட்ல அவங்க ஆவியில் ஜெனிப்பிக்கப்படும் போது அந்த பாயிண்ட்ல என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஆவியினால் முத்திரையிடுறாரு. சீல்டு. எந்த சீல்டு? 1,44,000 சீல்டா? இங்க ஆகிற சீல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதுக்கப்புறம் மாம்சத்துக்குரிய ஜீவிகளா உயிர் தெரிந்து என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை முழுமையா அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றதுடைய அடையாளம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீல்டு. இதுக்கப்புறம் யாருன்னா ஒருத்தர் முழுமை அர்ப்பணிச்சு ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அந்த தேவனுடைய ஆவியினால முத்திரை இடப்பட்டவங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த சான்ஸ் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனால் இந்த சீல் ஆனவங்க என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த மாதிரி சீல் ஆனவங்க, அவங்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை முத்திரிக்கப்பட்டவங்க செகண்ட் டெத்துக்கும் போகலாம், திரள் கொட்டவும் மாறலாம், ஃபைனல் சீலிங்க்கும் போகலாம். அப்படி இந்த சீலிங் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு முத்திரை இருக்குது பார்த்தீங்களா, கன்ஃபார்ம் 1,40,000, அந்த சீலிங் இல்லை. இந்த சீலிங் எதுக்கு வழி நடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் சீல் ஆகிறதுக்கு வழி நடத்தும் இந்த சீலிங், இந்த முத்திரை. அப்படின்னா இந்த சீலிங் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சா இல்லைங்களா? இந்த சீலிங் நமக்குள்ள நடந்துச்சுன்னு வெளிப்படையா தெரியுமா? அப்படின்னா இது எங்க நடக்கிற ப்ராசஸ்? நமக்குள்ள நடக்கிற ப்ராசஸ். அதை ரசூல் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தேவனுடைய புத்திரர் என்றும் உடன்படிக்கையின் உறவு, குமாரத்துவம், சுவிகாரத்துவம் என்ற முத்திரை நம் நெற்றிகளில் வெளியரங்கமாக போடப்பட்ட அடையாளம் அல்ல. என்ன ஆக போறதில்ல, வெளிப்படையா முத்திரை போட்ட அடையாளம் இல்ல, அல்லது பூமிக்குரிய காரியங்களில் தேவனுடைய தயவு பெற்றிருப்பதற்கான வெளியரங்கமான அடையாளமும் அல்ல. உலகத்திற்குரிய சொத்து, சுகம், சம்பத்து, பாக்கியமும் அல்ல. இப்படிப்பட்ட மிகப்பெரிய வெளிப்படையான ஒரு விஷயம் நடக்கிறதுனாலப்பா இவங்க சீல் இந்த மாதிரி முத்திரிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றதுனால சில வெளிப்படையான அடையாளங்கள் மூலமா கண்டுபிடிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக்கொண்டவர்களின் இருதயத்தில் முத்திரையிடப்பட்டது. எங்க சீல் பண்ணியிருப்பார் தேவன்? இருதயத்தில் சீல் பண்ணியிருப்பாரு. அந்த இருதயத்தில் சீல் பண்ணியிருக்கிறது கடைசி ஃபைனல் அந்த கேரக்டனுடைய கன்ஃபர்மேஷன் ஆகும் பார்த்தீங்களா, முடியும் போது அப்போ சீல் பண்ணும்போது சர்ச் கிளாஸ் ஆக முடியும். அவங்க இந்த சீலிங் அந்த சீலிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்ம டைரக்ட் பண்ணுது. அப்படியே வாசிங்க. அதை பெறுகிறவர்களை அது ரட்சிக்கும் என்பதை ஒருவனும் அறிய மாட்டான். அவனது அனுதின வாழ்க்கையில் அவன் கனிகளை மற்றவர்கள் காண முடியும். இந்த ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை சீல் ஆனவங்க அவங்க லைஃப்ல என்ன பண்ணணும்? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. என்ன கொடுக்கணும்? அவங்க லைஃப்ல கனிகள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அப்படின்னா இந்த சீலிங் ப்ராசஸில் இந்த சீல்டிலிருந்து கனிகள் என்ன பண்ணிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே வரணும். அடுத்ததுங்க, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த 2 கொரிந்தியர் 1:21-22 சொல்ற மாதிரி ஆவி என்னும் அச்சாரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. இப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவி கொடுக்கிறது கன்ஃபார்ம். ஆனா இந்த பரிசுத்த ஆவி தேவன் கொடுக்கணும்னா இப்ப யார் கேட்கணும்? தேவன் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அர்ப்பணிச்சிட்டோம், அதனால ஃப்ரீ கொண்டா கொடுத்துட்டே இருப்பாரா? பரிசுத்தாவியே அந்த வல்லமை கொடுத்துட்டே இருப்பாரா? கொடுக்க மாட்டாரு. யாருக்கு மட்டும் தான் அளவில்லாமல் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அளவில்லாமல் கொடுத்துட்டாரு. ஆனால் நமக்கு கேட்டால் கொடுப்பார். கேட்கலன்னா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரு. நம்ம அப்போ 6th நம்ம பாதல யார் பசிதாகமா டெய்லி லைஃப்ல தேவன்கிட்ட வாஞ்சித்து கேட்கறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? தேவன் கொடுப்பாரு. அப்படி கேட்காதவங்களுக்கு அந்த வாஞ்சி இல்லாதவங்களுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. அப்படின்னா சத்தியத்தை படிச்சு புரிஞ்சிக்கணும், நான் கிறிஸ்துக்காக நான் வாழணும், அந்த கேரக்டர் காமிக்கணும்னு வாஞ்சிக்கிறவங்களுக்கு தான் தேவன் ஆவியை கொடுத்து சத்தியத்தை புரிய வச்சு அதுக்கேற்ற ஒரு குணலட்சணம் காமிக்கணும் பார்த்தீங்கன்னா விடுவார்.
அப்படி இந்த மாதிரி இந்த கான்சக்ரேஷன் முத்திரை பண்ணப்பட்டவங்க, இந்த அர்ப்பணிப்பு சீலானவங்க டெய்லி லைஃப் என்ன காமிக்கணும்? மற்றவங்க முன்னாடி கனிகளை காமிக்கணும். இப்படி கனிகளை காண்பிக்கக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் சோர்ந்து போயிடுவாங்களா? சோர்வாயிடுவோமான்னு கேட்குறேன். எல்லாம் உட்காந்துக்கிறத பார்த்தா ரொம்ப சோர்வாக இருக்கு. ஆவியில் சீலாயிருக்கும், ஞாபகம் இருக்குங்களா? சீலாயிருந்தா என்ன இருக்கணும்? அப்படி எப்படி இருக்கணுன்றது இப்போ அடுத்து சொல்கிற பிரதர் சொல்லும்போது, இந்த ஏற்பாட்டினாலே அவரை நாம் அப்பா பிதாவே, ஓ என் தேவனே, உம்முடைய சித்தப்படி செய்யவே நான் பிரியப்படுகிறேன் என்று கூக்குரல் இடுகிறோம். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பிதாவின் சித்தத்தையே நாடி தேடி செய்வதோடு நில்லாமல், பிதாவாகிய தேவன் சித்தத்தை நாடி தேடி செய்யறது மட்டும் இல்லாம, அப்படி செய்வதில் கொஞ்சமும் சலிப்படையாமல் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படி செய்யறதுல அவங்களுக்கு என்ன வராது? அப்படி செய்யறதுல என்ன வராது? அவங்களுக்கு சலிப்படைய மாட்டாங்க. எப்படிதான் இருப்பாங்களாமா? அப்போ எப்படி இருக்கணும்? இந்த கிளைமேட்லேயும் புயல் வந்திருக்கு, இன்றைக்கி வேறு மீட்டிங் வேறு வச்சு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்களே, ஜூம் நடத்திருக்கலாமே அப்படின்ற ஒரு சலிப்பு இருக்குமா? எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு உற்சாகம், அந்த ஜீல், அந்த மகிழ்ச்சி நான் அவனு பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு இருக்கணும். எந்த விதத்துலையுமே இன்னும் ஆகவே கூடாது. அந்த உற்சாகம் மகிழ்ச்சியும் குறையவே கூடாது. அப்படின்னா இந்த ஒரு சீலிங் ப்ராசஸ் நம்ம மத்தியில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தேவன் பண்ணுறாரு இந்த பரிசுத்த ஆவியினுடைய அச்சாரத்து மூலமா. இதுவே போதுமா? நம்ம வந்து ஃபைனல் சீல் ஆகிறதுக்கு இல்லை. இந்த ஸ்டார்டிங் சீல்ல இருந்து ஃபைனல் சீல் ஆகிறதுக்கு இடையில இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங்டிஃபை ஆகணும். பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கழுவப்பட்டு பரிசுத்தமாகுதல் நம்ம மத்தியில் நடக்கணும். நம்ம லைஃப்ல கழுவப்படக்கூடிய வேலைகள் நடக்கணும். அதான் சொல்லும்போது பிரதர் ரசூல் சொல்ல, சாங்டிஃபைட் பை த ஸ்பிரிட். வசன வாசில 1 கொலோசியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்படி இந்த கழுவப்படக்கூடிய process பார்த்தீங்கன்னா sanctifying process. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சக்ரேஷன் சீல், கான்சக்ரேஷன் ஃபைனல் கம்ப்ளீஷன். இதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாகிற ப்ராசஸ், கிளீனிங் ப்ராசஸ். அப்படின்னா சாங்டிஃபை ஆனவங்க எல்லாருமே, அதாவது சீல் ஆனவங்க எல்லாருமே, ஆரம்பத்தில் சீல் ஆனவங்க எல்லாருமே பரிசுத்தமாக இருக்கிறோமா? இல்லை. அதான் நம்ம பார்த்தோம் 6th வால்யூம் நம்ம பார்க்கும்போது நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு கான்சக்ரேட் பண்ணும்போது அந்த சீல் ஆகும்போது என்ன ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா குறுகி இருக்கும் நம்முடைய ஹார்ட். இப்படின்னா ஆக ஆரம்பிக்கணும், விரிவடைய பெருசாக ஆரம்பிக்கணும். பெருசாகணும்னா என்ன ஆகணும்? உள்ளே இருக்கிறது எல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கணும். அப்படி இந்த வேலைகள்லாம் இதுதான் செய்யுது நம்ம மத்தியில். இப்போ நம்ம இந்த விஷயத்தை க்ளீன் பண்ணணுன்றத அந்த நாலேஜ் கொடுக்குறதே தான் நமக்கு தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை தான் நம்மளாம் பண்ண முடியாது. அப்படி கரெக்டா இல்லைங்களா? அப்படி இந்த மாதிரி பல விதத்தில் தேவனுடைய வல்லமை செயல்படுது. எப்படியெல்லாம் தேவனுடைய வல்லமை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணுது அதனுடைய பேரெல்லாம் நான் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்தத்தின் ஆவி, சத்தியத்தின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி, அதே மாதிரி வந்து லிபர்ட்டினா சுதந்திரத்தின் ஆவி, அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தினுடைய ஆவி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞானத்தின் ஆவி, மகிமையின் ஆவி, இரக்கத்தின் ஆவி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசன ஆவி. இந்த மாதிரி இந்த ஆவி பல விதத்தில் நம்ம மத்தியில் செயல்படுது. ஏன் செயல்படுது? நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கான விஷயத்தை செயல்படுது. அப்படி இந்த மாதிரி பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலையில் சரியாக செஞ்சு முடிச்சாதான் என்ன ஆக முடியும்? ஃபைனல் அந்த சீலிங்குள்ளே நம்ம போக முடியும். அப்படின்னா இந்த பரிசுத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த 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 ஆவிகளில், இந்த ஆவி லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆவிகளை எந்த லிஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம், எந்த பாயிண்ட் நம்ம எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுக்க போகிறோம். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் எ சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தியுள்ள ஆவி. யாருக்கு இருக்கணும்? அப்போ இது யாரு கேட்கணும்? இந்த வல்லமை நமக்கு வேணுமா வேணாவா? இது தேவன்கிட்ட, தேவனே நான் ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த நான் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நீங்கள் சீல் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணும்? ரொம்ப தெளிந்த புத்தி ஆவியோடு நான் செயல்படணும். ஒருவேளை இந்த தெளிந்த புத்தி ஆவியில் நம்ம செயல்படலைன்னா என்ன ஆகிடும்? அந்த ஃபைனல் சீலிங்க்கு என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில். பிரதர் ரசூல் 5th வால்யூமில் 6th சாப்டரில் இந்த ஒரு புக்கை பற்றி போட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி இதை ஒரு சாப்டர் நம்ம டிஸ்கஷன் நம்ம பார்த்துருக்குறோம்.
பிரியாணி டிஸ்கஷன்ல. அப்படின்னா இந்த தெளிந்த புத்தியின் ஆவி ரொம்ப முக்கியம்னு அப்போஸ்தலன் பவுல் யாருக்கு எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு எழுதுறார். என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆவி கொடுத்திருக்கிறாருங்க. இருக்கா? தெளிவாக தானே இருக்கிறோம். அப்ப தெளிந்த புத்தியின் ஆவி நமக்கு வேணும். இந்த ஆவி இருக்கணும்னு அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு மட்டும் இல்ல நமக்கு கொடுக்குறார். என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியும் என்ன பண்ணிருக்க கொடுத்துருக்கிறார். அப்படி தெளிந்த புத்தி ஆவி ஒரு புது சிஸ்டலா இருந்தா இந்த மாதிரி ஒரு ஆவி என்ன பண்ணிருக்கணும் உங்க லைஃப்ல செயல்பட்டுக்கணும். அப்படின்னா இந்த தெளிந்த புத்தி ஆவி நமக்குள்ள இருக்குன்னா எப்படி நம்ம இருப்போம், எந்த மாதிரி ஒரு குணலட்சணம் நம்ம காண்பிப்போம், எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம். அப்படின்னா தெளிந்த புத்தியில் ஆவியில் நம்ம இருக்கிறோமா இல்லையான்றதை இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா ஒரு தெளிந்த புத்தி ஆவி ஒருத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், தெளிந்த புத்தியின் ஆவியில் நம்ம இருந்தோம்னா முதல்ல நம் இருக்க கூடாத ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். தெளிந்த புத்தியில் ஆவியில் நம்ம இருக்கிறோன்னா பயத்தின் ஆவி நம்மக்கிட்ட என்ன பண்ணவே கூடாது, இருக்கவே கூடாது. ஏன் இது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பயத்தின் ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா எதெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரியுங்களா? சந்தேகத்தின் ஆவி நமக்குள்ள வந்துட்டு இருக்குது, விசுவாச குறைச்சல் இருக்கிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா நம்ம? நமக்கு திடீர்னு ஒரு பயத்தின் ஆவி வருது, அந்த பயத்தின் ஆவியில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், நமக்குள்ள சந்தேக ஆவி வந்துட்டுக்குது. யார் மேல? தேவன் மேல. அதே தேவன் மேல சந்தேகத்தின் ஆவி வந்துச்சுன்னா அங்க எது போயிடும்? ஃபெய்த் போயிடும். அப்படின்னா இது எந்தெந்த டைம்ல நமக்கு வரும் இந்த பயத்தின் ஆவி? ஹெல்த். சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் இருக்குன்னா ஹெல்த். உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த் ஸ்பாயில் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் பரவாயில்லைங்க, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, அப்படி ஹெல்த் ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது. அப்படி ரொம்ப டவுனில் போயிட்டே இருக்கும்போது உடனே என்ன வர ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சிடும். எதை பற்றின பயம்? எதை பற்றின பயம்? ஐயோ செத்துருவோமோ, உயிர் போயிடுமோ, எப்படி உயிர் போயிட்டா எப்படி அப்படின்னு ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அப்படி பயம் வருதுன்னா ஒரு புது சிருஷ்டி இந்த மாதிரி ஒரு சாகரத்துக்கு பயம் வருதுன்னா அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு அர்த்தம்? ஒரு சந்தேகம் வந்துருச்சு. யார் மேல? தேவன் மேல. தேவன் மேல வந்துச்சுன்னா எது குறைஞ்சிடும்? விசுவாசம் குறைஞ்சிடும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோய் வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி மோசமா தேவனுடைய ஊழியத்தை செய்யாம தேவனுக்காக எதுவுமே செய்யாம செத்துருவோம். அப்படி அதுக்காக தேவன் நம்மளை புது சிருஷ்டி அழைச்சிருக்கிறாரு. அதுக்காக தேவன் இவ்வளவு தூரம் அவரோட பவரை பயன்படுத்தினாரு. அதுக்காக தேவன் அவர் நம்மளை ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த கான்சக்ரேஷனை சீல் பண்ணாரு. அப்படின்னா நம்ம செத்துருவோன்னு ஒரு புது சிருஷ்டி பயப்படலாமா? ஒரு தெளிந்த புத்தியின் ஆவி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன வந்துடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிள் டக்குன்னு வரும். என்ன ஆயிடுமோ ஆனால் இந்த கான்சக்ரேஷனில் இந்த அளவுக்கு தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறேன்னா, அர்ப்பணிச்ச தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை என் கூட செயல்பட்டதுன்னா, இப்பேற்பட்ட வல்லமை என் கூட செயல்படக்கூடிய நான், என் உயிர் என்னை விட்டு போகணும்னா யாருடைய பர்மிஷன் இல்லாமல் போகாது. தேவனுடைய பர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணாது, என்னை விட்டு போகாது. அது நடந்தாலும் நடக்கலைனாலும் அது தேவனுடைய அனுமதியில் தான் நடக்கும் அப்படின்னு யார் மேலே ஃபெய்த் வைக்கணும்? தேவன் மேலே ஃபெய்த் வைக்கணும். இந்த ஃபெய்த் குறையுது அப்படின்னா, சந்தேகம் வருது அப்படின்னா, பயத்தின் ஆவி தான் மெயின் சோர்ஸே. எல்லா தீமையான விஷயத்துக்கும் நமக்குள்ள செயல்படக்கூடிய தீமையான இந்த பயத்தினால் வரக்கூடிய இந்த ஆவியின் மூலமாக தீமையான விஷயம் நமக்கு நடக்கும் பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் விசுவாச குறைச்சல், சந்தேகம் தான். ஆனால் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நம்ம வீக்காக தான் இருப்போம் அந்த டைமில். எப்போ பயம் வரும் நமக்கு? நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பயம் வருமா? எப்போ பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பாயிண்டில் தான் ஃபியர் வரும். ஆனால் எப்போ பலவீனமாக இருக்கிறோமோ அப்போ தான் என்னவா மாறணும்? பலம் உள்ளவர்களாக மாறணும். இது சூப்பர் எக்ஸாம்பிள். என்ன இருந்தா போதும்? தேவன் மேல் விசுவாசம் இருந்தா போதும். எவ்வளவு பெரிய ஜெயிண்டான ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை மட்டும் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சனா சாதாரண வல்லமையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் செயல்பட்ட அந்த வல்லமையை விட சுவிசேஷ யுக கால பகுதியில் தேவனுடைய வல்லமையோட தன்மை வேற.
அது செய்யக்கூடிய செயல் வேற பிரம்மாண்டமான விஷயம் நம்ம லைஃப்ல பண்ணிட்டு இருக்குது. இப்பேற்பட்ட வல்லமை நம்ம மத்தியில சுவிசேஷ காலப்பருவத்தில் நம்ம மத்தியில செயல்படுதுன்னா, இந்த மாதிரி ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்க நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா உதாரணத்துக்கு ஹெல்த், வேற ஏதாவதுக்கெல்லாம் நம்ம பயம் வரும். ஜாப், திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம உதாரணத்துக்கு மீட்டிங் வந்துட்டுருப்போம், அந்த டைமில் ஒரு தைரியம் வந்துட்டுருக்கோம், தைரியம் வந்துட்டு மீட்டிங் வந்துட்டுருப்போம். அதுக்கப்புறம் நடக்கும் பார்த்தீங்கன்னா சில ப்ராசஸ் நமக்காக. மீட்டிங்லாம் வந்துட்டு பயங்கர என்கரேஜ் ஆகி பயங்கர ஜீலாகி அப்படியே போவோம். போயிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து நீங்கள் மீட்டிங்கை விட்டு இந்த மாதிரி ஆஃபீஸை விட்டு சொல்லியும் கேட்காம நீங்கள் போனதுனால உங்களுக்கு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு பண்ண சொல்லுவாங்க. சொல்லும்போது பார்த்துக்கலாம் அது என்ன ஆக்ஷன், தேவனுக்காக எவ்வளோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம், தேவன் பார்த்து அப்படின்னு இருக்கும். அப்படி கூப்பிட்டு விசாரிக்கும் போது, கூப்பிட்டு மெமோ கொடுக்கும்போது, கூப்பிட்டு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது, சில விஷயம் நம்ம ஜாபில் கை வைக்கும்போது, சில பெனிஃபிட்ஸ் கட் ஆகும்போது, சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும்போது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன வர ஆரம்பிச்சிடும், இப்படியே போனால் இப்படியே போனால் என்ன ஆகிடும், கடைசியில் என்ன ஆகிடும், அவ்வளோ தூக்கிட்ட வேலை விட்டு தூக்கிட்டா, இப்போ தேவனுக்காக இதெல்லாம் பண்ணுகிறோமே, இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு என்பது மைண்ட் எங்கெங்கேயோ போயிட்டு நம்ம முதல்ல இருக்கோம். அந்த பாயிண்ட்ல நம்ம யோசிக்கணும், இவ்வளோ தூரம் தேவனுக்காக நின்னது, தேவன் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அங்கே அந்த 3 எபிரேயர்கள் மாதிரி தான், விட மாட்டார். அப்படி விட்டா கூட தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் பண்ணிக்கூடாது, காரணத்துக்கொண்டோம் கொஞ்சம் கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபெய்த்து எப்படி இருக்கணுமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்படி நம்ம பலவீனமாக இருக்கும்போது நம்ம கிட்ட எது ஜெயிண்ட் மாதிரி நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம ஜெயிண்ட் மாதிரி நிற்கணுமா, எது நம்ம முன்னாடி குழந்த மாதிரி நிற்கணும், இந்த ஃபியர் நம்ம முன்னாடி குழந்த மாதிரி நிற்கணும். ஆனால் நம்ம எப்படி நிற்கணும், ஜெயினும். ஆனால் அந்த டைமில் எப்படி மாறின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயம் வந்துச்சுன்னா நம்ம குழந்த மாதிரி ஆகிடுவோம், ஆனால் பயம் நம்ம முன்னாடி ஜெயிண்ட் மாதிரி நிற்கும். இது இவ்வளோ பேர் ஜெயிண்டாக கூட இருந்துட்டாலும் ஒரே ஒரு விஷயம், ஒரு சில பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், பயம் வந்துட்டுருக்கும், நம்ம அப்படியே ரொம்ப குறிக்கிட்டு இருப்போம். சில நேரத்தில் வரும் பாருங்கள் ஒரு தைரியம், என்ன வேணால் ஆகட்டும், தேவனே உங்ககிட்ட நான் ப்ரேயரில் வைக்கிறேன், இதுதான் சுச்சுவேஷன், எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் தைரியமாக விசுவாசிக்க தேவன் அப்படி சொல்லி விடும்போது அந்த டைமில் ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய பரிசுத்தாவி தேவன் கொடுக்கும்போது நம்ம ஜெயிண்ட் மாதிரி வந்து நிற்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வரணும் அப்படின்னா, அந்த டைமில் வருது பார்த்தீங்கன்னா அந்த வல்லமை, அது யார் தான் போய் கேட்கணும், பயத்தின் ஆவி வருதுன்னா போய் தேவன்கிட்ட போய், தேவனே இந்த மாதிரி ஒரு மைண்ட் எனக்கு வருது, இது எப்படி நான் ஜெயிக்கிறது அப்படின்னு தேவன்கிட்ட போய் கேட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வெளியே வரத்துக்கு தேவனே எனக்கு ஸ்பிரிட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கேட்கல என்ன பண்ணாது, கிடைக்காது. உதாரணத்துக்கு சகோதரர் சொன்னால், பிரதர் பயப்படாதீங்க பிரதர், சிஸ்டர் இந்த மாதிரி பயப்படாதீங்க, தேவன் செய்வார். பிரதர் உங்களுக்கு தெரியாத பிரதர், நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு என்னப்பா எந்த ப்ராப்ளம் வரா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, பிரச்சனை வந்து எனக்கு தானே பிரதர், எனக்கு தானே தெரியும், நாளைக்கு எதனா ஆச்சுன்னா நான் தானே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அதையும் நம்ம தேவன் கொடுக்குறது எதுக்கு, ஒரு சகோதரோட ஆலோசனையே தேவன் கொடுக்குறாரு, நம்மளை பலப்படுத்துறதுக்கு தான். அந்த பலத்தையே நம்ம வாங்கி அந்த ஃபியர் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபியருடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபியர் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்க, அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் தான், அது என்ன பண்ணிட்டு முழுங்கிட்டே இருக்கும். ஆனால் அது நம்மளை அந்த விஷயத்தெல்லாம் முழுங்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன ஆகணும் தெரியுங்களா, அந்த பயத்தின் ஆவி நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். இது உதாரணம், இவரே பயம் வந்துச்சு எப்படி இருந்தார், ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே நடக்கல, எந்த பெரிய கோலியாத் பெரிய ஜெயிண்டெல்லாம் இல்லை, அவர்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணார். ஆனால் அதே பெரிய ஜெயிண்ட் கோலியாத்து அவர் முன்னாடி எப்படி நின்னார் பார்த்தீங்கன்னா, தேவன் இருக்கும்போது நீ எல்லாம் ஏமாத்துறோம். ஸோ அப்படின்னா இந்த விஷயம் ஒரு புது சிஷ்யன் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் இருக்கணும். வேற எந்த விதத்தில் பயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் சொல்லலாம், அடுத்தது எக்ஸாம் பயம், அடுத்தது வண்டியில் போன பயம், மேரேஜ் பற்றின பயம், இந்த மாதிரி வருதா. அப்படி வரலன்னா தான் பிரச்சனை. ஆனால் வருதுன்னா கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளை இருக்கு நம்ம. அப்படி வருது பிரதர், ஆனால் அது என்ன பண்ணி ஆகணும், நம்ம ஜெயிக்கணும். ஆனால் 100% வரவே வராதா, சுத்தமாக வரவே வராது பிரதர், எனக்கு எந்த பயமே இல்லை பிரதர், அப்படியே இருக்கு, அப்படி இருக்க முடியுமா. விழுந்து போன சுபாவத்தில் இருக்கும். அந்த விழுந்து போன சுபாவம் டக்குன்னு ஃபர்ஸ்ட் எதை தான் பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயத்தின் ஆவி வரும். அந்த பயத்தின் ஆவி வரும்போது இமீடியட்டாக அதை என்ன பண்ண ஆரம்பிக்கணும், நம்ம அதை மேற்கொள்ள ஆரம்பிக்கணும். அது விட்டுட்டு கொஞ்ச நாள்ல மேற்கொண்டு விட்டு அது விழுந்துருமா, விழாது, மறுபடியும் எந்திரிச்சு நிற்கும்.
என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வரும். அன்றைக்கி வேறு நம்மளை வேறு ஆஃபீஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம், அடுத்த முறை கன்வென்ஷன் போகும்போது லீவ் போடாமல் போயிடலாம். அந்த போன முறைமே தப்பிச்சது பெரிய விஷயம், இந்த முறை நம்ம மிஸ் பண்ணி மாட்டினோம், பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அந்த டைமில் அந்த பயம் வந்து நிற்கும். அப்போல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம மேற்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா ஏன் தேவன் பயத்தின் ஆவி நமக்குள்ளே வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தியின் ஆவி ஒருத்தர் இருக்கணும் புது சீட் சொல்கிறார் இல்லையா? ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாமா? வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பலவீனர்கள் தான் நம்ம தெரிந்து கொண்டார். பலவீனர்கள் அப்படின்னும் போது எப்படி, எந்த பலவீனம் இல்லை, அப்படியே உடம்புல அப்படியே ஒரு மாதிரி அப்படி இல்லை. அவங்க பொதுவாகவே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மென்டலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜனங்களை விட இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் மைண்டோ வீக் இதுவாக தான் இருப்பாங்க. இவங்கள தான் தெரிந்து கொண்டார். ஆனால் ஏன் இந்த தெளிந்த புத்தியின் ஆவி இந்த மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்களுக்குள்ளதான் எது தேவை? பவர் தேவை, வல்லமை எதுக்கு தான் தேவை? ஒரு விஷயத்த பலவீனமா இருக்குதுன்னா அதுக்கு தான் நான் என்ன தேவை? வல்லமை தேவை. இந்த மாதிரி பலவீனமா இருந்த ஒருத்தர் பலம் உள்ளவராக மாறினார். பரிசுத்தாவின்றது பவர் கிடைச்ச உடனே யாரை சொல்லலாம்? சுவிசேஷத்துக்குள்ள பயத்தின் ஆவி இருந்துச்சு. பயம் சூப்பர். பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இயேசு கிறிஸ்துவை. அந்த டைம் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயத்தின் ஆவி வந்துச்சு. மறுதளிக்கிறார், சபிக்கிறாரு, சத்தியம் பண்றாரு. அவ்வளவு தூரம் போச்சு அந்த பயத்தின் ஆவி. எதெல்லாம் விழுங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.5 வருஷம் கிறிஸ்து கூட இருந்தது, மிராக்கிள் பண்ணது, இவங்கெல்லாம் போய் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. பயத்தின் ஆவி எதுவுமே யோசிக்க வைக்கல, எதுவுமே திங்க் பண்ண வைக்கல, எல்லாமே டம்ப் பண்ணிடுச்சு. ஆனா அதே பீட்டர் தேவனுடைய வல்லமை வாங்கின உடனே, அந்த பரிசுத்தாவி பலம் கிடைச்ச உடனே, எந்த யூதர்களுக்கு முன்னாடி பயந்தாரோ அதே யூதர் முன்னாடி பேசுறார், ஜீவாதிபதி கொலை செஞ்சிட்டீங்க, அதுக்கு நாங்க யாரு சாட்சி? எப்படி வந்துச்சு அந்த பலம்? அது பேதுருடைய பலமா? அது அவருக்குள்ள இருந்துச்சு அந்த பலம்? இல்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டரே இல்ல, ஒரு பயந்த சுபாவம். அப்பேற்பட்ட ஒரு சுபாவத்தில் இருந்த பேதுருவை நிக்க வச்சிருக்குது யூத தேசத்துக்கு முன்னாடி, யூத ஜனங்களுக்கு முன்னாடி. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை. கடைசியாக சொல்றாரு, சாகடிக்கணும் விரும்புறீங்களா? ஐ எம் ரெடி. ஆனால் சாகடிக்கணும், தலைக்கீழ வச்சு அடிங்கப்பா. இயேசு கிறிஸ்து கூட அவர் சாகடிக்கும் போது, அவரை சாகடிக்க கூட்டின்னு போகும்போது கூட, நான் அவருடைய ஃப்ரெண்டு தான், அவருடைய க்ளோஸ் சீஷன் தான் சொல்றது கூட யார் விருப்பம் இல்லாமல் இருந்தார் பார்த்தீங்கன்னா, பேதுரு பயந்தார். ஆனால் அப்படி பயந்த பேதுரு சொல்கிறாரு, நான் கிறிஸ்துடைய ஊழியக்காரன் தான், நீ கொல்லணுமா கிறிஸ்து மாதிரிலாம் அப்படியே நிற்க வச்செல்லாம் பண்ணாதீங்க, தலைக்கீழ வச்சு. அந்த வார்த்தை, அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க அவனால் சொல்ல முடியும்? ஒரு சாதாரண மனுஷன் சொல்ல முடியுமா அந்த ஸ்டேட்மெண்ட்டு? இதை சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு மறிக்கிறாருன்னா, அதான் பிரதர் ரசூல் அழகாக சொல்றார், இந்த மாதிரி ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவி கிடைச்ச உடனே ரத்த சாட்சியம் மறிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ரத்த சாட்சியை மறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு பயமாக இருந்தது ஒரு காலப்பகுதியில். ஆனால் அப்பேற்பட்டவங்க இந்த வல்லமை கிடைச்ச உடனே இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மறிச்சிருக்காங்க. அந்த வல்லமை சாதாரண ஒரு கிரியை செய்யல, ஒரு மிகப்பெரிய வேலையை செய்து ஒவ்வொரு பரிசுத்தனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக பலமுள்ளவர்களாக மாறினாங்க. தேவனுடைய வல்லமை கிடைச்சணும் பலமுள்ளவர்களாக மாறினாங்க. அப்படின்னா இந்த சுவிசேஷம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த ட்ரூத், நம்முடைய ஆண்டவர் பேசின சுவிசேஷம் யாரை மட்டும்தான் இழுக்குதாமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்ன சத்தியம், இந்த தேவனுடைய சத்தியம், இந்த காஸ்பல் வந்து யாரை மட்டும் தான் இழுக்கும் தெரியுங்களா? யாரை மட்டும் அட்ராக்ட் பண்ண தெரியுங்களா? யார் இந்த உலகத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்காங்களோ, பலவீனம் மீன்ஸ் அதான் நமக்கு தெரியும் அந்த பாயிண்ட். பலவீனமாக இருக்கிறவங்க, இழிவானவங்க, யாரெல்லாம் அற்பமாக என்ன பண்ண, அவங்கள தான் இந்த காஸ்பல் இழுக்கும். அப்படி பேசிக் சப்ஜெக்ட் கேட்க வராங்க இல்லைங்களா, கேட்க வந்தவங்கள யார் மட்டும் அந்த ட்ரூத்துக்குள்ளே வருவாங்க?
யார் இம்பர்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கிறாங்களோ, யார் பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ட்ரூத்துக்குள்ள வருவாங்க. பலம் உள்ளவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப பெரியவர், நான் ரொம்ப ஞானி, நான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு பலவீனமெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரூத் என்ன பண்ண இழுக்காது. அப்படின்னா சில நேரம் நம்ம யோசிப்பலையா, சத்தியம் சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ஒஸ்ட் கேரக்டராக இருக்குது பிரதர். ட்ரூத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க இந்த மாதிரிலாம் கேரக்டர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படியேப்பட்டதான் என்ன பண்ணோம். இப்போ ஏசு கிறிஸ்து காஸ்பல் சொன்னார்ல, யாரெல்லாம் இழுக்கப்பட்டாங்க அந்த காஸ்பலில்? ஆயக்காரர், பாவிகள், விபச்சாரக்காரர், இவங்க தான் இழுக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருக்கு இல்லை? பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரர்களாக இருந்தாங்களா, அவங்களாம் ஏன் இழுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி எப்படி நினச்சிட்டாங்க, எங்களை நாங்களாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இவங்கள தான் நான் படிச்சு இந்த காஸ்பல் நான் படிச்சு பார்த்து எழுதுச்சு. ஏன் இவங்கள எழுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, தேவனே எனக்கு இரக்கம் கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு யார் தான் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, யார் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, யார் வீக்காக இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவன்கிட்ட இதெல்லாம் கேட்குவாங்க. அப்படி கேட்குறவங்களுக்குள்ளதான் எது செயல்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய வல்லமை செயல்படணும்னா அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் செயல்படும். அவன் பலவீனமாக இருக்கிறவங்க தான் செயல்படும். நான் பலம் உள்ளவன், எனக்கு வல்லமை தேவையில்லை அப்படின்னா அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை என்ன பண்ணாது, செயல்படாது. அப்படின்னு ட்ரூத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே பலவீனம் உள்ளவர்கள் தான். ஆனால் பலம் வீனம் உள்ளவர்கள் அப்படின்றத நம்மளை தான் இழுத்துருக்கு ட்ரூத்து. ஆனால் அப்படியே இருக்கிறதுக்கு இழுத்துருக்கா இல்லை. நம்ம என்ன ஆக ஆரம்பிக்கணும், ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப உறுதியாக ஆரம்பிக்கணும். எந்த கேரக்டர் இருந்தோமோ ட்ரூத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கணும், அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்படி ஆகலை அப்படின்னா தேவனுடைய அந்த தெளிந்த புத்தியின் ஆவி நமக்குள்ள என்ன பண்ணணும்னு அர்த்தம், செயல்படுற அர்த்தம். தேவனுடைய வல்லமை நம்ம லைஃப்லாம் ஆகலன்னு அர்த்தம், செயல்படும். அப்படியே இருக்கிறோம், அதே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அப்படி தெளிந்த புத்தி ஆவி இருக்கிறவங்க மத்தியில் என்ன இருக்காது, பயத்தின் ஆவி இருக்காது. வரவே வராதா, வரும். வந்தால் என்ன பண்ணிடுவாங்க, இவங்க மேற்கொள்வாங்க. அதுதான் தெளிந்த புத்தியின் ஆவி இருந்துச்சுன்னா மேற்கொள்வாங்க, இல்லைன்னா மேற்கொள்ள மாட்டாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெளிந்த புத்தி ஆவி இல்லைன்னா நம்ம எப்படி ஆயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ரைட் அப்படின்னுமா, நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் புரிஞ்சிட்டு இருக்கிறதா கரெக்டு, நான் செய்யறதா கரெக்டு பிரதர் அப்படின்ற தாட் யாருக்கு வந்துடும், யாருக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தி ஆவி இல்லாதவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் புரிஞ்சுட்டு தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, நம்முடைய ஆண்டவராக இயேசு தான் டீச்சர், கரெக்டாக இல்லைங்களா, அவர் தான் இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறவர். அப்படி நம்ம நினச்சிருந்தோம்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு, நம்முடைய ஆண்டவர் சொன்ன சத்தியத்திற்கு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஒபே பண்ண மாட்டாங்க. அப்படின்னா நம்ம எந்த விதத்திலும் எந்த மைண்டில் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்கிறது கரெக்டு, நான் சொல்கிறது கரெக்டு, நான் யோசிக்கிறது கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஆனால் தெளிந்த புத்தி ஆவி இருக்கிறவங்க தங்களை நம்புறதை விட, தங்களுடைய சுய சிந்தையை நம்புறதை விட சத்தியம் எது கரெக்டுன்னு சொல்லுதோ, சத்தியம் எது கரெக்டுன்னு சொல்கிறாங்களோ சகோதரர்கள், அதுதான் என்ன பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. அப்படின்னா சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களோ, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னக்கூடிய சத்தியத்தோ இதுக்கு இசைந்து போகணும். அது நான் சொல்கிறது கரெக்டு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. உதாரணத்துக்கு ட்ரூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரூத்லேயே பல விதத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் சொல்கிறது கரெக்டு, நான் விசுவாசிக்கு கரெக்டுன்னு சொல்கிறது கரெக்டாக, பிளைனாக சத்திய வசனங்கள் எது கரெக்டுன்னு சொல்லுதோ அது எதுவாக இருந்தாட்டாலுமே அதை இம்மீடியட்டாக அதை ஏற்றுக்கிற மனசு என்ன பண்ணணும், இம்மீடியட்டாக இருக்கணும். இவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டா, இவங்க சொன்னதை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடுன்றதுக்காக, ஒரு வீம்பு காட்டுறதுக்காகலாம் எதுவும் இல்லை. அப்படியே பட்டவங்களுக்கு தேவனுடைய வல்லமை என்ன பண்ணாது, செயல்படாது. யார் ஒருத்தர் சத்தியத்தை பார்த்து இது சத்தியம்னு சொல்லுதா, நான் இந்த மாதிரி தாட்டில் இருக்குன்னா, ட்ரூத் இதுதான் தெரிஞ்சுன்னா இம்மீடியட்டாக ஒப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க மத்தியில் கிரியை செய்யும் தேவனுடைய வல்லமை. அதுக்கப்புறம் அந்த தெரிஞ்சு கொண்ட சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு அந்த வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும்.
அடுத்து நம்மளை இன்னும் அதிகமான சத்தியத்தை நம்ம வழி நடத்துறதுக்கு என்ன பண்ணும் பார்த்தா அந்த வல்லமை செயல்படும். அப்படின்னா இந்த மைண்ட் இருக்கணும். எக்காரணத்துக்கு எந்த மைண்ட் இருந்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் யார்கிட்டையும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மைண்ட் என்ன பண்ணவே கூடாது, இருக்கவே கூடாது. தெளிந்த புத்தி ஆவி இருந்துச்சுன்னா எப்பவுமே தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படிக்கூடிய மைண்ட் இருக்கும். அடுத்தது மூணாவது விஷயம், தெளிந்த புத்தி ஆவி இல்லாதவர்கள் எப்பவுமே தங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்த்துனே இருப்பாங்க. ஹையர் அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துனே இருப்பாங்களாம். என்ன யாருன்னா போடுவாங்களா, இந்த விஷயத்தை செஞ்சா அந்த விஷயத்தை செஞ்சா, எது செஞ்சாலுமே இக்லீஷால தேவனுடைய ஊழியத்தை எந்த வேலை செஞ்சாலுமே அதில் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அப்ரிசியேஷன்ஸ். அப்படி வருதா நம்ம மைண்டில்? தோணுதா? அப்படி தோணுச்சுன்னா தெளிந்த புத்தியின் ஆவியில் நம்ம இல்லைன்னு அர்த்தம், அதில் குறைவுபட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனால் என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தா, ரசல் சொல்லும் போது இந்த அப்ரிசியேஷன் எதிர்பார்க்குற ஆவி இருக்குது பார்த்தீங்களா, சில பேருக்கு இருக்குமா, அதான் சொல்லும்போது இட் இஸ் எ லைஃப் ஒர்க் வித் மெனி. நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேலை எது தெரியுங்களா? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அவங்க சாகிற வரைக்கும் நிறைய பேருக்கு எது மிகப்பெரிய வேலையாக இருக்குமா, டு கான்க்வர் தர் டூ ஹை அப்ரிசியேஷன் ஆஃப் தெம் செல்ஃப். அவங்களுக்கு தங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, மற்றவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணணும், நான் என்ன அப்ரிஷியேட் பண்ணிக்கணும்னு. இந்த அப்ரிசியேஷனை ஜெயிக்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரதானமான வேலையாக இருக்குமா சாகிற வரைக்கும். நிறைய பேருக்கு இதுவே பெரிய ட்ரையல்ஸ் தான். அப்படின்னா இதை ஜெயிக்கணும்னா, இதை சாகிற வரைக்கும் இந்த சில பேருக்கு இதுதான் வீக்னஸாகவே இருக்கும். இதை ஜெயிக்கணும்னா என்ன ஆவி வேணும்? தெளிந்த புத்தியின் ஆவி. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதை பார்த்தாலும் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கும். சப்ஜெக்ட் பேசினா, தேவ ஊழியத்தை செஞ்சா, ஓபிஎஸ் போட்டா, இல்லை சேர் போட்டா, பாட்டு பாடினா, அதில் பைபிள் வாசிச்சா, இல்லை வேற எந்த ஊழியம் பண்ணா, எந்த ஊழியம் தேவனுக்காக நம்ம செய்கிறோமோ ஒரு ஊழியன்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தில் எல்லாத்துலையும் ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கும். சகோதரர்கள் பாராட்டுறது வேற, என்கரேஜ் பண்ணுறது வேற, ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை தேடி, சில பேர்லாம் அது பர்பஸாக தேடி, பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு, எப்படி இருந்துச்சு பிரதர், எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு வாலண்டியராக போய் கேட்டு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வாங்குறது அந்த அப்ரிசியேஷனை. அப்படின்னா இந்த ஒரு ஹார்ட்டு என்ன பண்ணவே கூடாது. அப்படி இருக்குன்னா தெளிந்த புத்தியின் ஆவில் நம்ம இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஐ எம் நாட் வர்த்தி, நான் யார் இல்லை, எதுக்குமே தகுதி இல்லை, நான் எவ்வளோ தேவன் செஞ்சு நம்ம மூலமாக பலத்த கிரியை செஞ்சுதாலும் நான்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், நான்லாம் இதெல்லாம் என்னாலுக்கு வராது பிரதர், எனக்கு முடியாது பிரதர் அப்படின்னு அப்படி தங்களை என்ன பண்ணிப்பாங்களாம், ஃபுல்லாக தாழ்த்திக்கிறது, ஹம்பிளாக போகிறது வேற. நான் இங்கே பேசிட்டு இருக்க பிரதர் பேசுறது என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தங்களை மாயமான தாழ்மைக்குள்ளே போயிடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க அது பேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது தன்னை தாழ்வு மனப்பானைக்குள்ளே கொண்டு போயிடுறது. இந்த மாதிரி தாழ்வு மனப்பானைக்குள்ளே போயிடாதீங்க, ரொம்ப அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துக்காது. தெளிந்த புத்தியில் ஆவில், அந்த வார்த்தை பாருங்க, தெளிந்த புத்தினா, தெளிந்த புத்தின் ஆவி ஒருத்தர் இருந்துச்சு, தெளிவாக இருப்பாங்க. அப்ரிசியேஷன் இவ்வளோ வருதா, அது தேவனுக்கு மட்டும்தான். இந்த விஷயம் தேவன் நம்ம மத்தியை வச்சு நம்மளை வச்சு செயல்படுத்துறாரா, தேங்க்ஸ் பிரதர், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் ரொம்ப இதுவும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்போம். அதான் பிரதர் சொல்லும் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். எப்படி இருக்குமா, அவனவன் தன்னை மிஞ்சி என்ன பண்ண வேண்டாம், எண்ணாம தேவன் அவங்களுக்கு கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா, அது சரியாக தெரிஞ்சு என்ன பண்ணணும், செயல்படணும். அதான் ரசூல் சொல்லும்போது ரீபிரிண்ட்ஸில் அப்படியே ஒவ்வொரு ரீபிரிண்ட்ஸ் ஆர்டிக்கிளும் வாசிங்க. தன்னை நிதானமாக நினைத்துக்கொள், சிலர் தங்களுடைய திறமைகளை குறித்து மதிப்பிட முனைகிறார்கள், எனவே அவர்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தாலும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய திறமை, தேவன் நமக்கு தாளந்து கொடுத்துருக்காங்க, அந்த தாளந்தை ரொம்ப குறைஞ்சி மதிப்பிடுறது. இப்படி பண்ணுறதுனால எனவே அவர்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தாலும் சத்தியத்தின் பயனுள்ள ஊழியர்களாக இருக்க தவறுகிறார்கள். இந்த மாதிரி தங்களை குறைஞ்சி மதிப்பிடுறதுனால அவங்க தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படக்கூட பாத்திரமா இருப்பாங்க. ஆனா நினைக்கிறதுனால, இப்படி தங்களை மாத்திக்கிறதுனால, யோசிச்சு வச்சுக்கிறதுனாலே நிறைய விஷயம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாத மாதிரி தன்மைக்கு தள்ளப்படுவாங்க, அந்த சூழ்நிலை தள்ளப்பட்டுருவாங்க. அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷனா போயிடாதீங்க. அடுத்தது, ஒருவரின் திறமைகளை நிதானமாக மதிப்பிடுங்கள், அவற்றை மிகைப்படுத்தவோ அல்லது குறைந்து மதிப்பிடவோ கூடாது. பண்ணிக்க வேண்டாம்.
நம்மளை அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஓவராக அனலைஸ் பண்ணிடாதீங்க, அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ரொம்ப குறைவாக பண்ணிடாதீங்க, போட்டுறாதீங்க. அடுத்து சொல்ல பாருங்க, ஒரு வேளை இந்த மாதிரி ஓவராக அப்ரிஷியேட் பண்ணி நம்ம மேட்டிமை சிந்தையில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க போதையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். தெளிந்த புத்தியின் ஆவில் இல்லையா, தெளிவா இல்ல, போதையில் இருக்கிறாங்கன்றார். ஏன் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாசிங்க. உலகத்தின் ஆவியை உள்வாங்குவதன் மூலம் வரும் போதைதான் முட்டாள்தனமான பெருமைக்கு இட்டு செல்கிறது. ஒருத்தருக்குள்ள தெளிந்த புத்தியின் ஆவி இல்லாம மேட்டுமை சிந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆவி வந்துருக்கு, என்ன ஆவி, உலகத்தின் ஆவி வந்த உடனே போதைக்குள்ள போறாங்க. அந்த போதைக்குள்ள போதை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பெருமையின் ஆவிக்கு என்ன பண்ணுவது இட்டு செல்லும். அப்படியே வாசிங்க. இது நிதானமான உணர்வுகளில் ஒரு மனிதன் வெட்கப்படுவான். ஒருவேளை நிதானமா நம்ம உட்காந்து யோசிச்சோம்னா யாருக்கு அசிங்கமா இருக்கும்? சில நேரத்தில் சிலதை பண்ணிட்டு நம்ம அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துட்டு வீட்டில் போய் வாங்கினேன், இதுக்கு போய் இப்படி தேடி போய் அப்ரிசியேஷன் வாங்கணுமே, அந்த டைம் தெளிந்த புத்தி ஆவி வந்துட்டுருக்கோம். போய் உட்காந்து யோசிக்கும் போது நமக்கு ஐயோ ஏன் இந்த போய் இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னு ஒரு தாட் நம்ம பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அடுத்து சொல்ற பாருங்க, இத்தகைய போதை கடவுளின் பார்வையில் அருவருப்பான. ஒருவேளை இந்த மாதிரி மைண்ட் நம்ம சுத்திட்டு இருந்தோம்னா தேவன் பார்க்கும்போது அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரு, ரொம்ப அருவருப்பாக பார்ப்பாரு நம்மளை. அப்படின்னா இந்த விஷயம் நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட்டும் பண்ணிக்க வேண்டாம், அதில் ரொம்ப கீழான பண்ணிக்க வேண்டாம், தாழ்த்திக்க வேண்டாம். தேவன் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கிறாரோ அதை வந்து பேலன்ஸ்டு பண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருக்கணும். இதுதான் தெளிந்த புத்தியினுடைய ஆவி இருக்கக்கூடிய பிள்ளைகள். அதே நேரத்தில் தெளிந்த புத்தி ஆவி ஒருத்தர் சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும், யார் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற தாட் என்ன பண்ணாது வர. இந்த மாதிரி தாட் இருக்குதுன்னா அவங்க தெளிந்த புத்தியின் ஆவிலாம் பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. பிரதர் ரசூல் சொல்லும் போது அழகா சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தங்கள் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் அதிகப்படியாக தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வதினால் அவர்கள் சத்திய ஆவியால் உற்சாகப்பட்டு உயர்ந்த நிலையை அடைந்து தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருப்பார்கள். தேவனுடைய விஷயத்துக்காக தங்களை அதிகப்படியா தங்களை தாழ்த்திக்கிறவங்க தேவனுடைய சத்திய ஆவியின் மூலமா என்ன பண்ணப்படுவாங்க, உயர்த்தப்படுவாங்க. அந்த உயர்த்தப்படுறது மூலமா அவங்க அநேகருக்கு பயனுள்ளவங்களா மாறுப்பாங்க, அநேகருக்கு யூஸ் ஆவாங்க. ஆனா அதே ஒருத்தர் தங்களை தாழ்த்தாம வேறு சிலர் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு அநேகரை சீர்திருத்தி நல்லா கவனிங்க, தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு அநேகரை சீர்திருத்தி கொள்ள பெற்றுக்கொண்ட சத்திய ஆவியை மற்றவங்களை சீர்திருத்துறது. இவங்க நான் கரெக்ட் நினச்சிக்கிட்டு மற்றவங்க கரெக்ட் பண்ணுறேன்னு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது. இதுக்கு என்ன பண்ணுவாங்கம்மா, பெற்றுக்கொண்ட சத்திய ஆவியை தங்கள் கர்வத்தாலும் மிதமிஞ்சிய எண்ணத்தாலும் தங்கள் மனசாட்சியை பெரிதென்று கான்ஷியஸ் பெருசு, நான் என் கான்ஷியஸ் கரெக்ட், என் கான்ஷியஸ் சொல்றத ரைட்னு நினைச்சுக்கிட்டு தங்களையே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க தங்களை. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம், ஒரு தெளிந்த புத்தியின் ஆவி இல்லைன்னு அர்த்தம். இப்படியாப்பட்டவங்களுக்குள்ள எது செயல்படாது, தேவனுடைய வல்லமை செயல்படாத. வசனம் வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 8:2. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. அப்படி என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இந்த மாதிரி மைண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, என் கான்ஷியஸ் சொல்கிறது தான் கரெக்டு, அதே மாதிரி மிதமிஞ்சி ரொம்ப யோசிச்சு வச்சுருக்காங்கன்னா தெளிவாக சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கின விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது ஒழுங்காக என்ன பண்ணலாம், அவங்க தெரிஞ்சிக்கல. இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது, இன்னும் தெளிவாக வேண்டியது நிறைய இருக்குன்றத நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்படின்னா தெளிந்த புத்தி ஆவி இருக்கிறவங்க எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியுன்ற தாட் என்ன பண்ண மாட்டாங்க. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருத்தருமே லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சாகிற வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மைண்ட் இருக்குதான் தெளிந்த புத்தின்னு ஆவி. அதே நேரத்தில் தெளிந்த புத்தி ஆவி இல்லாதவங்களாக நம்ம இருந்தோம்னா நம்ம எதை எதிர்பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, வெல்த், ஃபேம், சோஷியல் பொசிஷன். வெல்த்னா சொத்து, ஃபேம்னா புகழ்ச்சி, சோஷியல் பொசிஷன்னா சமுதாய அந்தஸ்து. இதை விரும்புவாங்களாம் யார், தெளிந்த புத்தி ஆவி இல்லாத நம்ம இருந்தோம்னா இதை அழகாக எதிர்பார்ப்போம். இந்த ஆவி யாருடைய ஆவி? சாத்தானுடைய ஆவி, தெளிந்த புத்தி இல்லாதனுடைய ஆவி. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் எந்த மைண்டில் இருக்கிறாங்க? பிரதர் அழகாக சொல்ல, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே விழுந்து போகிற சுபாவத்தில் இருக்க எல்லாருமே என்ன ஆவியில் தான் இருக்கிறாங்க? தெளிந்த புத்தி ஆவி இல்லாமல் இருக்கிறாங்க. நமக்கு ஏன் தெளிந்த புத்தி ஆவியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விட நம்ம யார்? அவங்கள விட மேற்பட்டவங்க. அப்படி மேற்பட்டவங்களா இருக்கிற நம்ம தெளிந்த புத்தியில் ஆவியில் இருந்தா இதை என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஆனால் இது இருக்கா நம்மக்கிட்ட? இருக்கா? இருக்கும். ஆனால் இது என்ன பண்ண மாட்டோம், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் நம்ம வெல்த் இருக்கா?
வெல்த் இருக்கு. ஆனால் அது எப்படி யூஸ் பண்ண மாட்டோம்னா, உலக பிரகாரம் விஷயத்தில் ஒரு மேட்டிமையான சிந்தை புகழுக்காக என்ன பண்ண மாட்டேன், இதை யூஸ் பண்ண மாட்டோம். சோஷியல் பொசிஷன், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும். ஆனால் அந்த அந்தஸ்தை நம்ம சுயநலத்துக்காகவோ நம்முடைய பேர் புகழுக்காக என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். எல்லாமே எதுக்கு எடுத்து வந்து போடணும், தேவனுடைய விஷயத்துக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுக்காக இதை பயன்படுத்தணுமே தவிர இது எக்காரணத்துக்காக நமக்கோ உலகத்தில் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்தஸ்துக்காக பயன்படுத்தணும்னா தெளிந்த புத்தியின் ஆவி நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அது பணமாக இருக்கட்டும், அது பொருளாக இருக்கட்டும், அது வந்து சொத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஆனால் தெளிந்த புத்தி ஆவி இருக்கிறவங்க அது தெளிவாக இருப்பாங்க. இது எல்லாமே அதான் சொல்கிறார் பிரதர் அழகாக சொல்லும்போது, இந்த தெளிந்த புத்தி ஆவி இருக்கணும் புரிஞ்சுப்பாங்களாம். அது சொத்தா என்கிட்ட குவிஞ்சு கிடக்குதா, ஆனால் ஒரு நாள் என் உயிர் போச்சுன்னா அதை என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத யார் தெளிவாக இருப்பாங்க, தெளிந்த புத்தி ஆவியில் இருக்கும். பணம் இருக்குதா, அது எவ்வளோ கோடிக்கணக்கில் குவிஞ்சிருந்தாலுமே அது ஒரு நாள் நைட் நம்ம உயிர் போயிடுச்சுன்னா அந்த பணம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது தேவனுக்காக பயன்படுத்தணுன்ற மைண்ட் யாருக்கு இருக்கும், தெளிந்த புத்தி ஆவியில் இருக்கிறோம். புகழா, அதான் பிரதர் அழகாக சொன்னார், புகழ் என்ன ஆகுமா, இந்த பூமி சுத்துது இல்லைங்களா, இந்த பூமி சுத்தும் போது எதுவும் மறிச்சிருமா, புகழும் மறிச்சிருமா. ஒரு கட்டத்தில் புகழோடு வாழ்ந்தவங்க இன்னைக்கு பேர் இருக்குதா, அவனுடைய புகழ் இன்னைக்கு கொடி கட்டி பறக்குதா, இல்லை, எல்லாம் ஆயிடுறாங்க, மறந்துடுறாங்க, அதுவும் மறிச்சு போகுது. அப்படின்னா இதில் எந்த விதத்திலையும் புது தெளிந்த புத்தி ஆவி இருக்கிறோம், எந்த விதத்திலையும் எதிர்பார்க்க மாட்டாங்க புகழ். அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தில் புகழ் எதிர்பார்த்தாலும் அந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா யோசிக்கணும், இதெல்லாம் வீண், வேஸ்ட்டு. அதான் நம்ம பார்க்கும்போது வசன வாசியில் 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் இன்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். இந்த சொத்து சேர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, சொத்து பணம் இந்த சேர்த்து வைக்கிறது, இந்த ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா, இது யாருடைய மைண்டு? இப்போ இந்த சொத்தெல்லாம் சேர்த்துப்பா ஃப்யூச்சர் என்ன பண்ணி வைக்கணும், நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும், அந்தஸ்தை சேர்த்து வைக்கணும், சோஷியல் ஸ்டேட்டஸ் சேர்த்து வைக்கணும். அப்படி சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தா இல்லைன்னா நம்ம யார் நம்மளை மதிப்பா அப்படின்னு நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் யார் பண்ணுறது, உலகத்தார் பண்ணுறாங்க. இது யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, இந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கணும் யார் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வசனம் அழகாக சொல்லுது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று. அப்படின்னா இதெல்லாம் யாருடைய செயல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கோம். இந்த விஷயம் ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சொல்லும் போது அழகாக சொல்றார் பிரதர், சொல்லும் போது வாசிங்க, தகுதி இல்லாத பொருளுக்காக வீணாக உழைக்கிறது பாரம்பரிய செயல். தகுதி இல்லாத பொருளுக்காக வீணா உழைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இது யாருடைய செயல்? நல்லா சொத்து சேர்த்து வச்சிருவாங்க, இவங்க செத்துருவாங்க, இவங்க அனுபவிக்க மாட்டாங்க. அது அவங்க பசங்களாச்சும் அனுபவிப்பாங்களா, அவங்களும் சிலது அனுபவிக்காம போயிடுவாங்க. இவர் செத்தது கொஞ்சம் இல்லை, அவங்க செத்துட்டான முடிஞ்சிச்சு, அதெல்லாம் வேஸ்டா போயிடும். அடுத்து சொல்ல பாருங்க, மனிதர் தாங்கள் செய்வது சரியா தவறா என பகுத்தறியாமல் தங்கள் பெற்றோர் செய்வதையே தாங்களும் கடைபிடிக்க வேண்டும் என நினைக்கின்றனர். பாத்தீங்களா, அப்பா அம்மா என்ன செஞ்சு வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் செய்யணும். ஆனா பார்த்தா அவங்களும் அதை அனுபவிக்காம செத்துருவாங்க, இவங்களும் அதை அனுபவிக்காம செத்துருவாங்க, அடுத்து வர ஜென்ரேஷன் அனுபவிக்காம செத்துரும். அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, எதுக்குமே யூஸ் இல்லாமல். கரெக்டாக இல்லைங்களா? சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே எல்லாம் பல கோடி போகும், ஆனால் பாழடைஞ்சு கிடக்கும், அதை அனுபவித்து காலையே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா தெளிந்த புத்தி ஆவி நமக்கு இருக்கிறோன்னா ஒவ்வொரு கான்சக்ரேஷன் பொருள் எதுவாக இருந்தாலுமே அது தேவனுக்காக பயன்படுத்திட்டு இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்முடைய பொருட்கள் எல்லாம் யூஸ் ஆகிருக்கணும், போகும்போது திருப்தியாக இருக்கணும். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம தேவனுக்காக எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணிட்டோம், நம்மளையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம், நம்முடைய பொருட்களையும் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த திருப்தியில் வெளியே போனோம். ரசல் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பிஸ்னஸ்மேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், சொத்தும் ஊழியத்துக்காக பயன்படுத்தினார், அவருடைய சரீரத்தையும் ஊழியத்துக்காக பயன்படுத்தினார். கடைசியில் அவர் இந்த பூமியை விட்டு வெளியே போகும்போது, அவர் மறிக்கும் போது அவருக்கு என்ன திருப்தி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் தேவனுக்காக எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணி போட்டேன். இந்த ஒரு மைண்ட் நமக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டே டு லைஃப்பில் இருக்கணும். இதுதான் தெளிந்த புத்தினா. இது இல்லாமல் நம்ம எதெல்லாம் எது சேர்த்து வச்சாலுமே அது யூஸ் இல்லைன்னா அது ஒன்றுத்துக்கும் நான் ஆக போகிறதில்ல, யூஸ் ஆக போகிறது, நமக்கும் யூஸ் ஆக போகிறதில்ல, உலகத்தில் மனுஷனுக்கு கூட யூஸ் ஆக போகிறதில்ல, வேஸ்ட்டாக தான் போகிறோம். அப்படின்னா இந்த தெளிந்த புத்தி ஆவி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நம்ம பார்க்குறோம். அடுத்தது, தெளிந்த புத்தி ஆவி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் லேசியாக இருக்க மாட்டாங்க. லேசியானா சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆக்டிவாக பிரிஸ்காக இருப்பாங்க. அப்படின்னா இந்த சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அனிமல் இருக்குது, ஒரு மிருகம் இருக்குது,
அந்த மிருகம் பார்த்துருக்குமா? சோம்பேறித்தனத்துக்கு அந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா? சோம்பேறித்தனத்துக்கு இங்கிலீஷில் ஸ்லோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு மிருகம் இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சோம்பேறி, அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிடும். இப்படி தான் இருக்குமே. அது நடக்கும்போது எப்படி தெரியும் நடக்கும்? கையை தூக்கி ஒவ்வொரு கையுமே அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும், ஒரு கையை தூக்கி இன்னொரு கையை எடுத்து வைக்கிறதுக்கு. அப்படின்னா இந்த மாதிரி யார் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி தெளிந்த புத்தியில் ஆவியில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் ஃபேமிலியில் செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், எப்படி இருக்கக்கூடாது? சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தூங்கினே இருப்பார், ஒரு வேலையும் செய்ய மாட்டார், ஆஃபீஸுக்கு போக மாட்டார், அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் தேவனுடைய வேலையும் செய்ய மாட்டார், ஒரு மாதிரி சோம்பலாகவே இருப்பார். உலகத்திலே இந்த ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் அதை ஏற்றுப்பாங்களா? சாதாரண ஒரு ஃபேமிலி எவ்வளோ திட்டுவாங்க, எவ்வளோ 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 மோசமாக திட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது தெளிந்த புத்தி ஆவிற்குரிய புது சிருஷ்டிகள் என்ன பண்ண மாட்டாங்க? இந்த மாதிரி லேசியாக இருக்க மாட்டாங்க. எப்போதுமே தேவனுக்காக ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் குடும்பத்திலையும் ஃபேமிலியில் ப்ளஸ் இக்லீஷால தேவனுடைய ஊழியத்தில் செய்யும்போது உற்சாகமாக இருப்பாங்க. ஒரு லேசியாக இருக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாதான் செய்யணும், தெரிஞ்சாதான் செய்யணும், இல்லை இதுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா விதத்திலும் இறங்கி செய்வாங்க. ஆனால் அதே நேரத்தில் அப்படி செய்யக்கூடிய வேலையில் தெளிந்த புத்தியோட எந்த வேலை நம்ம செய்யலாம், எந்த வேலை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலை நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, இந்த வேலை நம்ம செய்யறதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றத தெளிவாக இருப்பாங்க. ஆனால் உற்சாகமாக இருப்பாங்க. தேவலாம் மற்றவருடைய வேலையிலும் நுழைய மாட்டாங்க, சோம்பேறித்தனமாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதான் சொல்லும்போது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:11 வசனம், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். எப்படி இருக்குமா? ஒரு தெளிந்த புத்தி ஆவி இருக்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. நம்ம அசதியா இராம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியிலே அனலா இருங்கள். எப்படி இருக்கணும்? அப்படியே அனல் பொங்கி எழணும், அப்படியே பத்திக்கிட்டு எரியணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஊழியம் செய்யணும். பிரதர் ரசல் ரீபென்ஸ்ல 48:7 சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, கீழே வாசிங்க. கவன குறைவாகவோ சோம்பேறியாகவோ சோம்பலாகவோ இல்லை, ஆனால் உங்கள் கடமைகளை உண்மையாக நடத்துங்கள். செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயமும் யாருடைய கடமை அல்லது சிறப்புரிமையோ அவனது அறிவார்ந்த மற்றும் சுறுசுறுப்பான கவனத்தை கொண்டிருக்க வேண்டும். எப்பவுமே எப்படி இருப்பாங்க? சுறுசுறுப்பா இருப்பாங்க. இந்த சோம்பேறித்தனம் எக்காரணத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடுத்தது தெளிந்த புத்தியின் ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டா, பெஸ்ட் ஒய்ஃபா, பெஸ்ட் பிரதரா, பெஸ்ட் சிஸ்டரா, பெஸ்ட் சில்ட்ரன்ஸா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் தெளிந்த புத்தியின் ஆவி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், ஒரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டா அவர் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பார். வீட்டில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும்? பேசுகிற பேச்சு, செய்யக்கூடிய கிரியை, காண்பிக்கக்கூடிய ஒரு செயல், வீட்டில் செய்யக்கூடிய கடமை, சத்தியத்தில் செய்யக்கூடிய ஊழியம், எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டாக இப்படி ரோல் மாடலாக இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. ஒய்ஃபாக இருந்துட்டாலும் ஒரு பெஸ்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கணும் தெளிந்த புத்தி ஆவியில் இருக்கிறவங்க. அதாவது பிரதர் சொல்லும்போது அதை வாசிக்கலாம் பாருங்க. தெளிந்த சிந்தையை பெற்றவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன், அன்பின் ஆவியை உடையவன், எந்த அளவுக்கு அந்த ஆவியை சுதந்திரிக்கிறானோ அந்த அளவுக்கு தன்னுடைய உரிமை சலுகை என்ன பண்ணுவாங்களாமா? தெளிந்த புத்தி ஆவி இருக்கிறவங்க தங்களோட உரிமை என்ன பண்ணுவாங்க? விட்டு கொடுப்பாங்க. ஏன் உரிமை விட்டு கொடுக்கணும்? உரிமையை ஏன் வீட்டுக்கு கொடுக்கணும்? வீட்டை பற்றி ஃபேமிலியை பற்றி பேசும்போது சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உரிமையை இங்கிலீஷால் விட்டு கொடுத்துருவோம். ஆனால் எங்கே விட்டு கொடுக்க மாட்டோம்? வீட்டில் விட்டு கொடுக்க மாட்டோம், ஒய்ஃப்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம், ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம், பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படின்னா எங்கே என்ன பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, தன்னோட உரிமையை சலுகையை பெரிதாக எண்ணாமல் மற்ற எல்லாருடைய உரிமை சலுகை இவைகளுக்கு முதலிடம் கொடுத்து அவர்களுடைய உணர்வுகளை போற்றி மதிக்க ஆரம்பித்து விடுவான். என்ன பண்ணுமா? ஒவ்வொரு சூழ்நிலையுமே தன்னுடைய உரிமையை தன்னுடைய விருப்பத்தை எடுத்து போட்டு மற்றவருடைய உரிமையை என்ன பண்ணுவாங்க? மெயினா வச்சிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் எங்க காட்டணும்? வீட்டில் காட்டணும். வீட்டில் காட்டாமல் எங்கே காட்டுறது கரெக்டாக இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இக்லீஷாவில் வேலை செய்கிற இடத்துல காட்டுறது கரெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு அவங்க இண்டிவிஜுவல் ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்டா, பெஸ்ட் ஒய்ஃபா, பெஸ்ட் பிள்ளைகளாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுதான் தெளிந்த புத்தியின் ஆவி. அடுத்து தெளிந்த புத்தியின் ஆவி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டேஷன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். எந்த லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்ஸ் வர்றதுக்கு லிமிட்டேஷன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். தேவனுடைய ஊழியத்துக்கு
செய்யும்போது டைம் எல்லாம் லிமிட்டேஷன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் சகோதரோட ஐக்கியம் வச்சுக்கிறதுல லிமிட்டேஷன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். செக்டேரியன் மைண்ட் வராது. நான் இந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் இருப்பேன், நான் அந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் இருப்பேன், இதை விட்டு இது போக மாட்டேன் அப்படின்னு செக்டேரியன் மைண்ட் என்ன பண்ணாது, இருக்காது. அவங்க எல்லாத்துலேயுமே அன்லிமிட்டடாக என்ன பண்ணுவாங்க, அன்பு காட்டுறதா இருக்கட்டும், ஃபெலோஷிப் வச்சுக்கிறதா இருக்கட்டும், மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், சப்ஜெக்ட் கேட்கறதா இருக்கட்டும், சப்ஜெக்ட் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அன்லிமிட்டட். இந்த மாதிரி ஒரு மைண்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இருக்கணும். செக்டேரியன் மைண்ட் இருக்கவே கூடாது எக்காரணத்துக்கு கொண்டோம். நமக்கு தெரியும் ட்ரூத்தில் தெளிவாக இருக்கிற சகோதரோட நம்ம ஐக்கியம் வச்சுக்க போகிறோம். ஆனால் ட்ரூத்தில் தெளிவாக இருக்கிற சகோதரோட எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குது, பறந்து விரிஞ்சு இருக்கணும் நம்முடைய ஃபெலோஷிப். இதில் குறுக கூடாது நம்முடைய ஃபெலோஷிப். அப்படின்னா தெளிந்த புத்தி ஆவிற்கு தெளிவாக இருப்பாங்க. நமக்கு ஒரு வேளை செக்டேரியன் மைண்டு வருதா, இந்த ஐக்கியம் தான், இங்கேருந்து அங்கே போகக்கூடாது, ஃபெலோஷிப் வச்சுக்கணும், அங்கே தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு செக்டேரியன் மைண்டு வருதுன்னா தெளிவாக புரிஞ்சுக்கலாம், நம்ம தெளிந்த புத்தியின் ஆவில் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இப்போ பார்த்த எல்லாமே ஒரு தெளிந்த புத்தியில் ஆவில் நம்ம இருந்தோம்னா தான் தேவனுடைய வல்லமை நமக்கு செயல்படும். தேவனுடைய வல்லமை செயல்படும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செயல்னு வச்சுக்கங்க. இந்த மாம்சமான விஷயத்தெல்லாம் பிரேக் பண்ணலன்னா, இதை உடச்சேரியலன்னா, எக்காரணத்தை கொண்டோ இந்த தெளிந்த புத்தியின் ஆவியை சரியாக செயல்படலைன்னா நாம் இம்மார்டல் நேச்சருக்கு போகிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த ஒரு தெளிந்த புத்தியின் ஆவி தான் இந்த சுவிசேஷ காலப்போல் வாழ்ந்திருக்க நம்மளை எங்கே நோக்கி கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் நேச்சர் கொண்டு போகுது. அந்த டிவைன் நேச்சர் கொண்டு போகுது, அந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம கொண்டு போகுது. அப்படி இந்த ஒரு சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறவங்க எப்போவுமே எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தியில் ஆவில் இருப்போம். அப்படி இந்த தெளிந்த புத்தி ஆவில் நமக்குள்ளே செயல்பட எது கூடவே செயல்பட்டு வருது, பரிசுத்த ஆவி அந்த வல்லமை செயல்படுது. இந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சு அந்த கான்சக்ரேஷனை சீல் ஆனவங்க இந்த தெளிந்த புத்தியில் ஆவில் நல்லா செயல்பட்டு தேவனுடைய வல்லமை வாங்கி சாங்டிஃபை ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டே இருந்தோம்னா ஃபைனல் சீலிங் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஃபைனல் சீலிங் முத்திரை படுறது. அப்படி முத்திரை பட்டுமனா இந்த அபூர்ண தன்மையில் இருக்கிற நம்மளை உயிர் தெழுப்பும் போது தேவன் நம்மளை இம்மார்டல் நேச்சருக்கு உயிர் தெழுப்பறதுக்கு ஒவ்வொரு 1,40,000 உயிர் தெழுப்பும் போது அவருடைய மகா பெரிதான வல்லமை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் தூக்குறாரு. அப்படி பயன்படுத்தி தூக்கணும்னா அவருடைய வல்லமை எக்ஸ்ட்ராடினரியாக தேவன் நமக்கு பயன்படுத்தி தூக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு தகுதி இருக்கணும், எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எந்த அளவுக்கு குணலட்சணம் வளர்ந்துருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் எங்கே போய் உட்கார முடியும். இந்த 1,44,001 இவங்களை தவிர்த்து தேவன் வேறு யாருக்குமே அவருடைய வல்லமையை எக்ஸ்ட்ராடினரியாக பயன்படுத்தலை. அப்படின்னா இப்பேற்பட்ட தேவனுடைய தன்மைக்கு 1,40,000 பேர் போய் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா புதிய ஜெருசலேம். இந்த மாதிரி தன்மைக்கு போகணுன்னா கான்சக்ரேஷன் சீலாக இருக்கணும், தெளிந்த புதியில் ஆவியில் சரியாக நடந்திருக்கணும், ஃபைனலாக சீலாக இருக்கணும். இப்படி போய் சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்தது உலக ஜனங்கள் உயிர்த்ததில் வரும் இல்லையா. பின்னாடி உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு பின்னாடி உலக ஜனங்களும் தெளிந்த புத்தியின் ஆவியில் செயல்பட்டாதான் அவங்களும் இந்த பூமியில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்களுக்கு தெளிந்த புத்தியின் ஆவி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கேட்கக்கூடிய சத்தியத்திற்கு அவங்க தெளிந்த புத்தியின் ஆவியில் சேர்க்கணும். இப்படி செயல்படுறதுக்கு அப்போ உலக ஜனங்கள் தெளிந்த புத்தியின் ஆவியில் செயல்படணும் இல்லைங்களா. அதுக்கு தேவன் என்ன கொடுக்கணும், வல்லமை கொடுக்கணும். அப்படின்னா இந்த வல்லமை மில்லினியல் ஏஜில் வேற மாதிரி செயல்படும். அந்த வேற மாதிரி செயல்படுறது எதுக்கு செயல்படும் பார்த்தீங்கன்னா இந்த உலக ஜனங்கள் சரியாக ஒரு கேரக்டரை மாற்றிக்கிட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த வல்லமை என்ன தேவையோ என்ன செய்யணுமோ அது அந்த காலப்பகுதியில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சரியாக செய்யும். இப்படி ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் இந்த ஒரு தேவனுடைய வல்லமை வேறு வேறு விதத்தில் வேறு வேறு பரிணாமத்தில் செயல்படுது. ஆனால் என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் தேவனுடைய பிளானில் சுவிசேஷ காலப்பகுதி ரொம்ப ஸ்பெஷல். இதுக்குள்ளே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த வல்லமையினுடைய கிரியை சாதாரண விஷயம் இல்லை. இந்த வல்லமையை பற்றி தெரியாமல் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அது ஒரு ஆள், அது 3வது நபர்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதை புரிய வச்சதே அது அப்படி இல்லைன்ற புரிய வச்சதே தேவனுடைய வல்லமை தான் நமக்கு.
இப்பேற்பட்ட வல்லமையை வாங்கிட்டு இருக்கிற நம்ம எப்பேற்பட்ட கிரியை நம்ம செய்யணும்னு மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த தெளிந்த புத்தி ஆவியோடு இருந்து தேவனோட இந்த மாபெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.